பயன்படுத்தப்படுகிறது, தவறான பக்கத்திலும் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. அது 114 முறையில் 5 முறை நெகட்டிவ்ல, அதாவது தேவையற்ற கூட்டத்துக்கும் பேர் எக்லீஷியா தான். அப்படியானால் ஒரு கூட்டம் கூடி வந்தால் உடனே அவங்கள சபை என்று சொல்லிவிட முடியாது. மூலமொழியில் பார்த்தா அவங்களுக்கு என்ன பேர் தான்? எக்லீஷியா. சபைக்கு பயன்படுத்தப்படுகிற பேர் தான் அவங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அவங்களுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும், அவங்களை புண்படுத்துவது என்ற நோக்கம் அல்ல. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் இந்த கேத்தலிக், சிஎஸ்ஐ, லுத்தரன், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட்லாம் என்ன பேர் தெரியுங்களா? சண்டே கிறிஸ்டியன். நமக்கெல்லாம் என்ன பேர்? ஆவிக்குரியவர்கள், நமக்கு அந்த பேர். ஆனால் இப்போது நாமும் என்னவாயிட்டோம்? சண்டே கிறிஸ்தவங்களாக மாறிட்டோம். ஏன்னா முன்னாடி சபை என்றால் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போல்லாம் கூடி வருவாங்களாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை வீட்டு வாசித்து பாருங்கள். அனுதினமும் அவர்கள் தேவாலயத்தை கூடி வந்தாங்களாம். ஸோ தேவனுடைய சபை என்பது வாரத்தில் ஒரு நாள் இல்லை என்றைக்கோ முடிகிற நாள் அல்ல. எல்லா நாளும் என்ன செய்வாங்களாம்? தேவனுடைய சபையில் கூடி வருவதற்கு பேர் தான் எக்லீஷியா சபை. அதில் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் பெந்தகோஸ்து சபையில் கூட ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கூடி வந்தாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனியன் சர்வீஸ்க்கு மாத்திரம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். இப்போ அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? இவங்களுக்கு பேர் இப்போ நாமினல், அதாவது பேர் கிறிஸ்தவம் கூட இல்லை, கம்யூனியன் கிறிஸ்தவன் பேர் கொடுக்கணும். ஆனால் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, என்ன தலை போனாலும் பரவாயில்ல, கம்யூனியன் சர்வீஸ்க்கு வர முடியுதில்ல அப்படின்னா மற்ற ஞாயிற்றுக்கிழமையிலையும் வர முடியும், மற்ற வார நாட்களிலும் வர முடியும் மனம் இருந்தால். இன்றைக்கும் வேலை இல்லாமல் அவங்க இன்றைக்கி கம்யூனியன் சர்வீஸ்க்கு வரல. கம்யூனியன் வரவங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். கம்யூனியனுக்கு மாற்ற வரவங்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லை, இன்றைக்கும் வேலை இருக்குது. ஆனால் மாதத்தில் ஒரு நாளாவது கம்யூனியனுக்கு கண்டிப்பாக போயிடணுன்னு வேலையை ஒதுக்கி வச்சு தானே வந்திருக்கிறோம். அப்படின்னா மற்ற நாள்லேயும் ஒதுக்கி வைக்க முடியும் நம்மளால், நமக்கு மனசு இல்லை. அன்புக்குரியவர்கள், ஒரு கூட்டம் கூடி வருவதனால அது சபை என்று வேறுன்னு சொல்லலை. அவர்கள் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் சொன்னேனே, 114 முறையில் 5 முறை அது பொல்லாத கூட்டத்துக்கும் சபைக்கு பயன்படுத்துகிற மூல வார்த்தை தான். அப்படின்னா சரியானது மொத்தம் 109 தான். அந்த 109ல் 90 முறை லோக்கல் சர்ச்சஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க, அதாவது ஸ்தல சபைகளுக்கு. உலகம் நமக்கு 2 விதமான சபை. ஒன்று யூனிவர்சல் சர்ச், உலகம் எங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஒரு சபை. இன்னொன்று ஆங்காங்கே இருக்கிற மறைவினர்களில் பரிசுத்த கூடார சபை, இஸ் எ லோக்கல் சர்ச். இது ஒரு ஸ்தல சபை. இந்த தல சபைகளை பற்றி தான் அந்த 109 முறையில் 90 முறை எதை பற்றி எழுதப்பட்டிருக்குன்னா, இந்த ஸ்தல சபைகளை பற்றி தான், லோக்கல் சர்ச் தான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த லோக்கல் சர்ச், அதாவது இந்த ஸ்தல சபைகள் சரியாக இருந்தால்தான் பின்னாடி வரப்போகிற மணவாட்டி சபை சரியாக அமைய முடியும். இந்த ஸ்தல சபை சரியாக ஆயத்தமானால் மாத்திரமே ஆண்டவர் இயேசு வரும்போது மணவாட்டி ஆகிய சபையோடு இணைக்கப்பட முடியும். ஆகவே சபைக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு மகத்துவம் என்ன தெரியுங்களா? Hades can't prevail the church. சபையை பாதாளம் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ளவே முடியாது. தேவனுடைய பிள்ளை நீங்கள் நானும் மேற்கொள்ளப்பட முடியாதவர்கள். யாரும் எந்த சக்தியும் நம்ம என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு மகத்துவமான ஒரு இடத்துல தான் கர்த்தர் உங்களை இணைத்து வைத்திருக்கிறார். இந்த காலை வேளை ஒன்றை புரிந்து கொள்ள எனக்கு அநேக எண்ணங்கள். இந்த காலையில் சண்டே சர்வீஸில் பேசுவதற்கு நேற்று ராத்திரி இந்த மீட்டை முடிஞ்ச உடனே இன்றைக்கி காலையில் வரைக்கும் எனக்கு அநேக சிந்தனைகள். ஆனால் காலை ஒரு 4:45 மணி இருக்கும் கர்த்தர் மிக தெளிவாக பேசினார். மத்தேயு 16:18 பாதாளத்தின் வாசலின் சபையை மேற்கொள்ள. சபை என்பது நமக்கு தெரியும், ஒரு கட்டடம் அல்ல, நாம் தான் கர்த்தருடைய சபை. அப்படியானால் இது நேரடியாக கர்த்தர் தன் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை. பாதாளத்தின் சக்திகள் எந்த காலத்திலும் உங்களையும் என்னையும் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான இடத்துல கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். இந்த வாசல் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வாசல் என்பதற்கு வேதத்தின்படி அர்த்தம் ஆளுகை என்ற அர்த்தம். பாதாளத்தின் வாசல்கள் போட்டிருக்கு இல்லையா? கேட்ஸ் என்பதற்கு வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா அதற்கு ஆளுகை அல்லது ஒரு கவர்மெண்ட் என்ற அர்த்தம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமம் 22:17, உபாகமம் 21ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள், ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். திரும்ப சொல்லுகிறேன், இந்த 4 இடங்களையும் வாசல்கள் என்பது ஆளுகையை குறிக்கின்றது. ஆதியாகவும் 19:1 வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, நிறைய நேரம் ஓடி போயிடும். கவனித்துக் கொள்ளுங்கள். வாசல்கள் என்பது அர்த்தம் என்ன? ஆளுகை அல்லது நியாயம் தீர்க்கின்ற ஒரு இடம் என்ற அர்த்தம். ஆதியாகவும் 19:1 பார்த்தீங்கன்னா லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருப்பார். அதே போல ஆதியாகவும் 22:17 ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, உன் சந்ததியார் எதிரிகளின் வாசல்களை மேற்கொள்ளுவார்கள். மூன்றாவதாக உபாகமம் 21
18 முதல் 20 வசனங்களை வாசிப்பீர்களானால், ஒரு அடங்காத பிள்ளை வீட்டில் இருந்தால் அவனை என்ன செய்ய வேண்டுமா, அந்த ஊரினுடைய தலைவர்கள்ட்ட கொண்டு போக வேண்டுமா. அவர்கள் எங்கே இருப்பாங்கன்னு போட்டு தெரியுங்களா, அந்த ஊரினுடைய வாசலில் உட்கார்ந்திருப்பார்கள். மாத்திரமல்ல, ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போவாஸ் நகரத்தின் வாசலில் தான் உட்கார்ந்து அந்த ஊரினுடைய மூப்பர்களை கூட்டி சேர்ப்பார். அப்படியானால் வாசல் என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் ஆளுகை. அப்படியானால் பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாதென்றால் பாதாளத்தினுடைய வல்லமைகள், பாதாளத்தினுடைய ஆளுகை என்ன செய்ய முடியாது, சபையை மேற்கொள்ள முடியாது. காலைவேளையில் நான் உங்களை கேட்டேன்னு வச்சுங்களேன், பாதாளம் என்றால் ஒரு இடமா இல்லை ஒரு ஆளா? பாதாளம் என்பது ஒரு பிளேஸா இல்லைன்னா ஒரு பர்சன் அல்லது பர்சனாலிட்டியா? பாதாளம் என்பது ஒரு இடமா, பாதாளம் என்பது ஒரு நபரா? பாதாளம் என்பது ஒரு இடமா? ஏன்னா நீங்கள் எல்லாம் இந்த கோர்ட்டில் இருந்தே பழக்கப்பட்டவங்க. ஒரு விஷயத்தை ஒரு முறை சொன்னால் பதில் வராது, 3-4 முறை சொன்னால் தான் இந்த கோர்ட்டில் சாட்சி கூப்பிடாதுங்களா. 6 முகம்னு 7 தடவை கூப்பிட்டு தான் 6 முகத்துக்கு ஞாபகம் வரும். ஓ, நம்ம யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது, ஓ நம்ம தான் கூப்பிட்றாங்கன்னு ஓடுவார் தெரியுங்களா. 4வது முறை கேட்குறேன், பாதாளம் என்பது ஒரு இடமா ஒரு நபரா? அது தெரியுமே, தப்பாக மாத்திரம் கரெக்டாக சொல்லுவீங்க. பாதாளம் என்பது இடம் என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். பாதாளம் என்பது ஒரு நபர். கிரேக்க இதிகாசத்தில் ப்ளூட்டோ என்று ஒரு கடவுளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ளூட்டோ என்பது கிரேக்க இதிகாசங்களில் ஒரு சாமி. அந்த சாமிக்கு இன்னொரு பேர் தான் பாதாளம், ஹேட்ஸ். ஹேட்ஸ் என்பது இன்னைக்கு பின்னாடி நாட்கள் என்ன தெரியுங்களா, அது ஒரு இடமாக நாம் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாதாளம் என்பது இட்ஸ் நாட் எ பிளேஸ் பட் இட்ஸ் எ பர்சனாலிட்டி. பாதாளம் என்பது நாம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா ஒரு இடம்தான். ஆனால் பாதாளம் என்பது அந்த ப்ளூட்டோவோட இன்னொரு பேர். ப்ளூட்டோ என்ற ஒரு கிரேக்க, அதாவது அண்டர் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா, உலகத்தின் கீழே இருக்கிற பாதாள லோகங்கள் சொல்கிறாங்களே, அந்த பாதாள லோகத்தை இன்சார்ஜ் யாருன்னா ப்ளூட்டோ என்ற ஒரு கிரேக்க கடவுள். அந்த கிரேக்க கடவுளுக்கு இன்னொரு பேர் தான் ஹேட்ஸ். பாதாளம் சொல்கிறீங்களா, அதுக்கு ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா அது கிரேக்க மொழியில் ஹேட்ஸ் தான், ஆங்கிலத்திலும் அதுக்கு ஹேட்ஸ் என்ற வார்த்தை தான் இருக்கும். அப்படின்னா பாதாளம் என்பது ஒரு இடம் என்று பின்னாடி சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு முதல் பேர் என்ன தெரியுங்களா, ஒரு நபரை குறிப்பது. அப்படியானால் பாதாளத்தின் வாசல் என்றால் ஒரு அதாவது அந்தரங்க உலகம் இருக்குது தெரியுங்களா, இருள் உலகம் இருக்குது தெரியுங்களா, அந்த இருள் உலகத்துக்கு ஒரு கடவுள் உண்டு, அவனுடைய அதிகாரம் என்று அர்த்தம். பாதாளத்தின் வாசல் என்ற அர்த்தம் என்ன, பாதாளம் என்ற ஒரு கடவுளுடைய ஒரு விக்கிரகத்துடைய ஒரு அந்தகார சக்தியினுடைய அதிகாரம் சபை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுங்களா, சபையே வாசல் தான். கவனித்துக் கொள்ளுங்கள், மத்திய 16-18 ஒரு வாசல் தமிழில் இருக்குது. ஆனால் அதை ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 2 gates. ஒன்று என்ன, சபை, மற்றொன்று என்ன, பாதாளத்தின் வாசல். சொல்ல போனால் பாதாளம் என்பது ஒரு நபர், ஒரு விக்கிரகத்தோட ஒரு அதிகாரம். இன்னொரு பக்கத்தில் என்ன, சபை. சபைக்கு இன்னொரு பேர் சொல்லுங்க. சபைக்கு வேதத்தில் சொல்லப்படும் முதலாவது பேர் என்ன? சபைக்கு என்ன பரிதாபம்னா, நம்ம எல்லாம் சபையில் தான் இருப்போம், ஆனால் சபையை பற்றி மாத்திரம் நமக்கு தெரியாது. இந்த சபையோட எக்ஸ்ட்ரா எல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் சபையை பற்றி மாத்திரம் தெரியாது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சபைக்கு பேர் என்ன பேர் தெரியுங்களா, வானத்தின் வாசல். இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு என்ன, இது வானத்தின், பைபிளில் சபைக்கு கொடுக்குற முதலாவது பேரே வானத்தின் வாசல். இப்போ இந்த மத்தேயு 16-18 படித்து பாருங்க, பாதாளத்தின் வாசல், இன்னொரு பக்கத்தில் என்ன பேர், வானத்தின் வாசல். ஏன் பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள முடியாது தெரியுங்களா? Church is a gateway to heaven. சபை என்பது வானத்தின் வாசல். பார்த்தீங்கன்னா மத்தேயு 16-18 2 வாசல் இருக்குது. ஒரு வாசல் என்ன, கர்த்தருடைய வாசல், மற்றொன்று என்ன, பிசாசோட வாசல். இந்த 2 வாசல் இருக்குது. நாம் எந்த வாசல், வானத்தின் வாசல். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் வானத்தின் வாசலுக்கு இன்னொரு பெயர் ஆண்டவர் இயேசு. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, நானே வாசல். அன்புக்குரியவர்களே, வாசல் என்பது அதிகாரம். இப்போ மத்தேயு 16-18 2 அதிகாரம். ஒரு பக்கம் என்ன, பாதாளத்தின் அதிகாரம் ஆளுகை, இன்னொரு பக்கம் என்ன, பரலோகத்தின் ஆளுகை. யோசித்து பாருங்க, ஏன் சபையை பாதாளம் மேற்கொள்ள முடியாது என்றால் சபை என்பது வானத்தின் வாசல். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் இயேசு. அப்போ வானத்தின் வாசல் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன, ஆண்டவர் இயேசுவின் ஆளுகை. ஆண்டவர் இயேசுவின் ஆளுகை எங்கே, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கும் வரை தேவனுடைய ஆளுகை.
அப்படியான பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள முடியாது என்றால் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் என்ன, வானத்தின் வாசல் ஆண்டவர் இயேசு, இன்னொரு பக்கத்தில் பாதாளத்தின் வாசல் பிசாசனுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நிற்கிறான், ஹேட்ஸ் அல்லது ப்ளூட்டோ. இந்த 2 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் ஒரு காலம் இந்த பாதாளம் என்ன செய்ய முடியாது, சபையை மேற்கொள்ள முடியாது. இந்த காலவெளியில் தேவனை ஆராதிக்க வந்த தேவஜனமே, நீங்களும் நானும் பாதாளத்தால் மேற்கொள்ளப்பட முடியாதவர்கள். ஆனால் இன்றைக்கி ஆவிக்கிற உலகத்தை பார்த்தீங்கன்னா, பிசாசு கிள்ளிட்டான், பிசாசு நுள்ளிட்டான், பிசாசு புக்கை திருடிட்டான். பார்த்துருக்கீங்களா? பிசாசு பைபிள் படிக்க விடமாட்டேங்கிறான். ஆமேன். பிசாசு ஜெபம் பண்ண விடமாட்டேங்கிறான். பிசாசு சர்ச்சுக்கு வர விடமாட்டேங்கிறான். கவனித்துக் கொள்ளுங்கள். பாச சொன்னாங்க தெரியுங்களா, அது சரியானது. இன்றைக்கி சாயங்காலம் அடமழை பெய்யணும். ஹலோ, அப்போ தான் தெரியும் எத்தனை பேர் உண்மையிலே வசந்தை நேசிக்கிறீங்கன்னு. ஹலோ, ஏற்கனவே மழை வர வேண்டாம், மழை வர்ற மாதிரி மேகம் கருத்தாலே வீட்டில் உட்காந்துருவோம்ல. ஹலோ, மழை வர வேண்டாம், நம்மளால ஜெபம் பண்ணி மழையை வர வச்சுருவான் அன்னைக்கு. ஏன்னா ஆண்டவரே மழை வந்தால் நான் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு போச்சு ஆச்சுது. இந்த அண்ணாதுரை என்று ஒரு சீஃப் மினிஸ்டர் முன்னாடி இருந்தால் தெரியுங்களா தமிழ்நாட்டில். அவர் ஒரு முறை குற்றாலத்தில் அவருக்கு ஒரு மீட்டிங், இரவு ஏற்கனவே ஒரு 10:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அவர் வந்து சேர்றதுக்கு வேறு கூட்டங்களில் பேசிட்டு வர்றார். 10:30 மணிக்கு வரும்போது அந்த கூட்டம் கலையாமல் அப்படியே இருக்கிறது. அவர் குற்றாலம் தான் உங்களுக்கு தெரியுமா, சீசன் டைமில் தான் ஆள் நிறைய வரும். திடீர்னு மழை பெய்ய ஆரம்பித்தது. ஆனால் என்ன தெரியுங்களா, அந்த மனிதன் பேசிக்கிட்டே இருந்தான். ஒரே ஒரு ஆள் கூட மலையிலேருந்து எழுந்து போகலை. ஒரே ஒருத்தர் கூட என்ன செய்யலை தெரியுங்களா, அவர்கள் அந்த மலையில் நின்று கேட்ட. ராத்திரி 10:30 மணிக்கு மேலே குற்றாலத்தில் மழை பெய்து நனைஞ்சா அவன் என்னத்துக்கு ஆவான் தெரியுங்களா, நடுங்கி போயிடுவான் அவன். ஆனால் நின்று கேட்டு ஏன் தெரியுங்களா, ஒரு அரசியல் தலைவன் பேசினா அவ்வளவு ஆர்வம் இருக்குதாம. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் தாம்பரம் கார்லே ஸ்கூலில் ஒரு மீட்டிங் நடந்தது. அங்கே ஒரு தேவமந்தன் பிரசங்கம் பண்ணுறாரு. பெரிய கூட்டம், கிரவுண்ட் ஃபுல்லாக ஆட்கள். திடீர்னு பேசிடுமா மழை வந்தது. அவ்வளவுதான். பார்த்தா வெறும் சேர் மாத்திரம் இருக்குது. எல்லாம் ஓடி அந்த ஸ்கூல் பார்த்தீங்களா, அதில் அந்த பிள்ளைங்க அந்த வராண்டா இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் நின்றுட்டாள் நம்மளால். அதில் ஒரே ஒரு கூட்டம், இருந்த 2 பேர், நானும் என் ஒய்ஃப் மாத்திரம் உட்காந்து நனைஞ்சிட்டே கேட்டோம். ஹலோ, கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி மழை பெய்தா உடனே வராமல் இருப்போம் தெரியுங்களா. பாதாளத்தின் வாசல் லேசாக மேற்கொள்ளுது. நம்ம நினைக்க பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாதுன்னு இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பெற்ற தேவ ஜனம் இன்னைக்கு பாதாளம் எளிதாக மேற்கொள்ளுதில்ல. பாதாளம் மேற்கொள்ள முடியாது. அதுதான் தேவன் கொடுத்த மகத்துவமான ஒரு வாக்குத்தத்தம் சபைக்கு. ஆனால் இன்றைக்கி பாதாளம் லேசாக மேற்கொள்ளுதில்ல. ஒரு ஒத்த தலைவலி வந்தால் எனக்கு அது ஆச்சரியம். இருக்கிறது ஒரு தலை தான், அதுக்கு பேர் என்ன தலைவலியா? என்ன நம்ம ராவணனா 10 தலை வச்சுட்டு ஒரு தலை வலிக்கிறதுக்கு? எப்படி இருக்கிறது ஒரு தலை தான், அதுக்கு என்ன பேரா? ஒத்த தலைவலியா? இது தலைவலி வர வேண்டாம், தலைவலி வர்ற மாதிரி இருந்தாலே நம்ம இந்த பக்கம் தலையை காட்ட மாட்டோம்ல. அதான் தலையே வலிக்குது, அங்கே போனால் அந்த ஆள் வசனத்தை சொல்லி இன்னும் தலைவலியை அதிகமாக்கிடுவான்னு இந்த பக்கமே நடமாட மாட்டோம்ல. பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாதாளம் இல்லை, அதாவது நம்ம சொல்ல அந்த குட்டி பிசாசு இருக்குது தெரியுங்க. நமக்கெல்லாம் பிசாசு வர வேண்டாம், குட்டி பிசாசே நம்மளை ஏமாற்றிடுவான். இன்றைக்கி பெரிய பிசாசு ஒரு தலைவர் வர வேண்டாம், தொண்டர்களுடைய சொல்லப்போனால் தொண்டனுடைய அடிமட்ட தொண்டன் பாதாளத்துக்கு ஒருத்தர் வந்தாலே நம்ம இன்றைக்கி ஆட்டம் கண்டுறோம். காரணம் என்ன தெரியுங்களா, நாம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. 2 வாசல் மிக மிக முக்கியமானது. சங்கீதம் 9:13 வாசிங்க. Psalm 9 and verse 13. சங்கீதம் 9:13. மரண வாசல்களிலிருந்து கவனிச்சிங்களா, கர்த்தர் எங்கிருந்து நம்மை தூக்கினார்? மரணத்தின் வாசல் சொல்லப்போன மரணத்தின் அதிகாரத்திலிருந்து, மரணத்தின் ஆளுகையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். நான் உமது துதிகளை எல்லாம். இன்னொரு வாசல் இருக்கு பார்த்தீங்களா. ஒரு வாசல் என்ன? மரணத்தின் வாசல். இன்னொரு வாசல் என்ன? சீயோன் குமாரத்தின் வாசல். கர்த்தர் என்ன செய்தாராம்? மரணத்தின் வாசலிருந்து தூக்கி எடுத்ததற்காக சீயோன் குமாரத்தின் வாசலில் கர்த்தருடைய துதிகளை சொல்லி நீங்கள் நானும் மகிழ்ந்திருக்க வேண்டும், அவருடைய ரட்சிப்பினால் கலிகூற வேண்டும் என்பதற்குத்தான் கர்த்தர் மரண வாசல் தூக்கி எடுத்தார். நம்ம தான் அதை விட்டு பேரவே மாட்டோம்ல. கர்த்தர் தூக்கி எடுத்தார் மரண வாசலிருந்து. உடனே எங்கே வந்திருக்கணும்? சீயோன் குமாரத்தின் வாசலுக்கு வந்திருக்கணும்ல, வரமாட்டோமே. ஏன் இன்றைக்கு பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுதுன்னா, தூக்கி எடுக்கப்பட்டவர்கள் மறுபடியும் எங்கே தான் இருக்கிறோம்?
மரண வாசலையே உட்கார்ந்துருக்கிறோம். ஏன் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுகிறது என்றால், கவனித்துக் கொள்ளுங்கள், பிசாசு உங்களை என்னையும் பிடிக்கக்கூடாது, நாம தான் அவனை பிடிக்கணும். ஆமேன், ஆமேன். பிசாசு என்ன செய்யக்கூடாது? உங்களை இன்னும் கிள்ளவும் கூடாது, நுள்ளவும் கூடாது. நம்ம கொடுக்குற தொல்லை இல்லாமல் அந்த மரமலர் ஏரியாவில் இல்லாமல் ஓடி போயிடணும். எங்கள் சிங்கபெருமாள் கோயிலுக்கு ஓடி போயிடணும். பிரைஸ் தி லார்ட். அங்கே உள்ளவன் அது அவன் வேலை, நமக்கு என்ன வந்தது? நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். மறைமலைனால அவனுக்கு இடமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இந்த சூரிய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அவன் நடக்கவே கூடாது. ஆமேன். வேணா அந்த சூர்யாவில் நடக்கட்டும், இந்த சூர்யா கிட்ட வரவே கூடாது அவன். அடுத்து புது சூர்யாவில் வேணால் நடக்கட்டும், பழைய சூர்யா பக்கம். ஏன்னா நாம் யார்? மரண வாசலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டவர்கள். நாம் இன்னைக்கு எங்கே இருக்கணும்? சீயோன் குமாரத்தியின் வாசலில் தேவனுடைய துதியை சொல்லி அவர் ரட்சிப்பினால் மகிழ்ந்து கலிகூற வேண்டிய கூட்டம் இல்லை. ஏன் இன்னைக்கு நம்ம மரண வாசல் தூக்கி எடுக்கப்பட்டும் இன்னும் எதிரியுடைய தொல்லைகள், எதிரியுடைய தாக்குதல், எதிரியுடைய போராட்டம் நமக்கு இருக்குன்னா காரணம் என்ன தெரியுங்களா? நாம் இன்னும் இடத்த மாற்றலை. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே ஊழியம் பண்ணணும். ஆமேன், ஆமேன். தெரியும், இதுக்கெல்லாம் சத்தமே வராதுன்னு தெரியும். வேறு காலையில் வர ஃபாஸ்டிங்கில் வந்திருப்பீங்கள்ல. ஹலோ, அதை முகத்தை பார்த்தாலே தெரியுதா? அப்படி உட்காந்துருக்கீங்களா? அப்போவே தெரியுதா நீங்களாம் ஃபாஸ்டிங்கில் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஹலோ, இல்லையா? ஃபாஸ்டிங்கில் வரலையோ? ஓ, ஒரு ஃபுல் கட்டில் தான் வந்திருக்கீங்க. அப்போ முழு வெட்டு தான். சரியா? இந்த ஆள் அதிக பிரசங்க எவ்வளோ நேரம் பேசுவான்னு தெரியாது. அதனால் எதுக்கும் காலையில் கொஞ்சம் என்ன பண்ணுவோம், உள்ளே கொஞ்சம் போட்டுட்டு வருவோன்னு வந்தீங்கன்னாலும் கர்த்தருக்கு மகிமை. கவனித்துங்க, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சண்டே காலையில் சாப்பிட்ற ஒரே ஒரு ஆள் நான் தான். நான் சாப்பிடாமல் சண்டே, ஏன்னா நான் நின்றுல பேசணும். உங்களுக்கு என்ன, நீங்கள் உட்காந்து கேட்கலாம், முடிஞ்சால் கொஞ்சம் கண்ணை திறந்துட்டு தூங்கவும் செய்யலாம். நீங்கள் அது கண்ணை மூடிடல, கண்ணு மாத்திரம் இந்த கார் ஹெட்லைட் மாதிரி முண்டை கண்ணு திறந்துருக்கும். ஆனால் 3ஆம் வானம் தாண்டி ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி போயிட்டுருப்பாங்க ஆளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு வசதி, நான் தூங்க முடியாது நின்றுட்டு. ஹலோ, ஆமாம், அதாவது கேட்குறவங்க வேணால் தூங்கிடலாம், பேசுகிறவன் தூங்கவே முடியாது, நின்று தான் அவன் பேசி ஆகணும். அதனால் நான் சாப்பிட்டு தான் வருவேன். கவனித்துக் கொள்ளுங்கள், பாதாளத்தை வசனம் தூக்கி எடுத்தார்ல. ஆனால் ஏன் இன்னும் எதிரியின் தாக்குதல்கள், எதிரியின் பிரச்சனைகள், போராட்டங்கள் காரணம் என்ன தெரியுங்களா? நாம் இன்னும் எங்கே வரல? மரணத்தின் வாசல் விட்டு வெளியே வருவது நம்முடைய வேலை. தூக்கி எடுத்தது அவர். ஞாபகம் இருக்குமே, லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. கவனித்துக் கொள்ளுங்கள், அங்கே 2 வாசல். ஒன்று இடுக்கமான வாசல், பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவங்களால் என்ன ஆகும்? கூடாமல் போகும். அப்படியானால் இடுக்கமான வாசல் அர்த்தம் என்ன? பக்கத்தில் ஒரு விசாலமான வாசல். ஒரு இடுக்கமான வாசல் பக்கத்தில் என்ன? ஒரு விசாலமான வாசல். நீங்கள் அறிந்திருப்பீங்க, கர்த்தர் வானத்தில் ஜன்னலும் வச்சுருக்காரு, கதவும் வச்சுருக்காரு. வானத்தில் என்ன இருக்குது? ஹலோ, நமக்கு தெரியாத ஒரு வசனம் பைபிளில் நிறைய பேர், அது ஆவிக்குரிய விசுவாசிகள் தெரியவே விரும்பாத ஒரு வசனம் இருக்குது. மல்கியா 3:10. சரியா? அந்த வசனம் நிறைய பேர், நிறைய விசுவாசிகள், ஆவிக்குரியவர்கள் அந்த வசனத்தை தூக்கத்தில் கூட சொல்ல மாட்டாங்க ஆளுங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 கொண்டு வாருங்கள். ம் வானத்தில் என்ன இருக்குது? ஜன்னல் இருக்குது. வானத்தில் என்ன இருக்குது? தேர்ஸ் a window. அந்த விண்டோவை கத்த திறந்தால் என்ன ஆகும்? ஆசீர்வாதம் கொட்டுன்னு கொட்டும். சரியா? வானத்தில் ஒரு கதவு இருக்குது. கதவு இருந்தால் என்ன ஆகும்? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, வானத்தில் ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்க கண்டார் பரிசுத்த யோவான். வெளிப்பாடு 4:1 வாசிங்க. ம் 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 பரலோகத்துக்கு ஜன்னல் இருக்குது, கதவும் இருக்குது. பரலோகத்துக்கு என்ன இருக்குது? there's a window and there's a door. ஜன்னலை திறந்தால் என்ன ஆகும்? ஆசீர்வாதம் இடங்கொள்ளாமல் போக மட்டும் வரும். ஆனால் கதவை திறந்தால் there will be an invitation. இங்கே ஏறி வா. ஒன்று, கர்த்தர் பலகணியை திறப்பார். திறந்தால் என்ன ஆகும்? ஆசீர்வாதம் இடங்கொள்ளாமல் போக மட்டும் வரும். அடுத்தது, கர்த்தர் வானத்தில் ஒரு கதவை திறக்கிறார். எதற்கு? உங்களை என்னையும் ஆவிக்குள்ளாகி பரலோகத்தின் மகிமைகளை தரிசிப்பதற்காக அழைத்து செல்ல. மூன்றாவது ஒரு நாள் கர்த்தர் வானத்தையே திறந்துடுவார். அதாவது ஒன்று ஜன்னல், அடுத்தது கதவு. வானத்தையே திறந்தால்
வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்பாடு 19:11. கவனிச்சிங்களா? இப்போ ஜன்னலில் கதவும் இல்லை, பரலோகமே திறந்திருக்குது. Heaven itself is opened. எதற்கு? உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்வதற்கு கர்த்தர் சேனைகளோடு வருவார். அப்படின்னா வானம் ஜன்னல் திறக்கப்பட்டால், பலகணி திறக்கப்பட்டால் ஆசீர்வாதம், வானத்தின் கதவு திறக்கப்பட்டால் அழைப்பு, வானமே திறந்தால் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ண தேவன் தனது பரிவாரங்களோடு கடந்து வருகிற அனுபவம். இவ்வளவு மகத்துவத்தை கர்த்தர் வைத்திருப்பதற்கு முதல் வழி என்ன தெரியுங்களா? இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசல் வழியாக திறந்து வைப்பது கர்த்தருடைய வேலை. அதை பார்த்து உள்ள நுழைய பிரயாசப்படுவது நம்முடைய வேலை. அப்படியானால் மரண வாசலுக்கு கர்த்தர் தூக்கி எடுத்தார். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கணும்? சீயோன் குமாரத்தின் வாசலில் தான் இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணிட்டோம்? தூக்கி எடுத்த இடத்துலையே மறுபடியும் உட்கார்ந்துருக்கோம் தெரியுங்களா? ஆகவே தான் நமக்கு மறுபடியும் என்ன பண்ணுறான்? நீங்கள் அறிந்த ஒன்று தான் நினைவுபடுத்துகிறேன். புதிய ஏற்பாட்டில் பிசாசு பிடித்தவன், அசுத்தாவி பிடித்தவன் ஒரு வார்த்தை இருக்கு தெரியுங்களா? அதுக்கு அத்தனை தெரியுங்களா? பிசாசு பிடித்தவன் இருக்கா பைபிளில்? எங்கே இருக்கா? இருக்கு. அதுக்கு அத்தனை தெரியுங்களா? பிசாசை பிடித்தவன் அர்த்தம். ஹலோ, பிசாசு பிடித்தவன் மொழியாக்கம் பண்ணுறாங்களா? அதுக்கு பயன்படுத்தின கிரேக்க வார்த்தை டிமோனிசோமாய். அது தான் டிமனைஸ் என்ற ஆங்கில வார்த்தை. அசுத்தாவி பிடித்தவனுக்கு ஆங்கிலத்தில் டிமனைஸ் என்ற வார்த்தை. அது எங்கேருந்து தெரியுங்களா? ஒரு கிரேக்க வார்த்தை டிமோனிசோமாய். அதுக்கு அத்தனை தெரியுங்களா? பிசாசு பிடித்தவன் அல்ல, பிசாசை கவனித்துக் கொள்ளுங்க. பிசாசு நம்மளை பிடிக்க, நம்மளும் தேவ சாயில் இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கொழுப்பு பிடிச்சி அடை பிடிச்சின்னு உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ஆவிக்குற உலகமும் சரி உலகமும் சரி நமக்கு எதையும் இருப்பதாக சொல்ல மாட்டோம், அப்படியே மாற்றி தான் சொல்லுவோம். காலில் கட்ட விரலில் ஒருத்தன் இவ்வளோ பெரிய தலை ஒரு தலப்பா கட்டுற மாதிரி கட்ட விரலுக்கு ஒரு தலப்பா கட்டி வச்சுருக்கான் ஒருத்தன். என்னடான்னு கேட்டால் கல் இடிச்சிச்சான். ஹலோ, எந்த ஊர்லங்க கல் இடிக்கும்? இந்த கிறுக்கம் போய் கல்லை இடிச்சிட்டு எது இடிச்சுதான்? இதுதான் நம்ம கதை. பிசாசு நம்ம பிடிக்க முடியாது. நம்ம கொழுப்பு அதை பிடிச்சிட்டான்னா நீ விட்டா தானே அது போவான். ஆக்சுவலாக அவன் மாட்டிட்டு திணறான், புண்ணியவான விடுறானா ஓடி போகிறேன்னு. நாம் அவனை பிடிச்சி வச்சுருப்போம், பிதாசு பிடிச்சிட்டான். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் நம்ம பஸ்ஸை மிஸ் பண்ண மாட்டோம். பஸ் நம்ம விட்டு போயிடும் தெரியுங்களா? நான் போனேன்னா பஸ்ஸு போயிடுச்சு, அது போகவே என்னத்தை போச்சு. நீ கொழுப்பு பிடிச்சி லேட்டாக போனால் பஸ்ஸு போயிடுச்சா? ஹலோ, ஷாக் அடிச்சிடுச்சு. பார்த்தீங்களா? சுவிட்சை போட போனால் ஷாக் அடிக்குது இல்லை, அதை அடிச்சுது. நீ கொழுப்பு பிடிச்சி போய் அதை தொட்டு அதை போய் அதை அடிச்சது, அவ்வளோதான். அடி எவனே வந்து அடிக்காது, அது பாட்டுக்கு அது உட்காந்துருக்கும். அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்துக்கு போய்ட்டு அது ஒழுங்காக நடக்கும். நம்ம அதை வயலேட் பண்ணி போய் அதுக்குள்ளே கையை விட்டு அடிக்காமல் வேறு என்ன பண்ணோம்? ஹலோ, இந்த காலையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். எழுந்து வர வேண்டியது யார் வேலை? திறந்து வைப்பது கர்த்தருடைய வேலை. அவர் பலகணியும் திறந்து வைத்திருக்கிறார், வாசலையும் திறந்து வைத்து, ஏன் பரலோகத்தையே திறந்து வைத்திருக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக ஜன்னல் கதவு மாத்திரமல்ல, he is prepared to open even the heavens. இன்னும் சொல்ல போனால் வானங்கள் வழியாக ஏறி போனான்னு இருக்கும். கர்த்தர் எப்படி போகிறீங்களா? he tear open the heavens என்று இருக்கும் ஆங்கிலத்தில். வானங்களை திறந்து கொண்டு போகல, கிழித்து கொண்டு போனாராம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கவனிச்சிங்களா? தேவனுக்கு வானம் பெருசு இல்லையா அம்மா, பெருசு இல்லை, நாம் தான் பெருசு. நம்முடைய எதிரிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கு என்ன பண்ணுவாராம்? வானங்களை கிழித்து கொண்டு இறங்கி வருவாராம். அப்படின்னா அவர் யோசித்து பாருங்க, தனது குமாரனையே சிலுவையிலே கிழிப்பதற்கு நமக்காக விழாவை பிளந்தான் தெரியுங்களா? கிழிப்பதற்கு ஒப்பு கொடுத்தவருக்கு வானம் ஒன்றும் பெருசு இல்லைங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழில் தான் வானம், ஆனால் கிரேக்க மொழியில் எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா ஷமாயிம், வானங்கள். ஆதியிலே தேவன் வானம்னு தமிழில் இருக்குது தெரியுங்களா? ஆதியாகமம் 1:1 வானம் அல்ல, ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும். ஆங்கில வேதாமம் எடுத்து பாருங்கள், ஒரு இடத்துக்கு ஹெவன் இருக்கு, ஹெவன்ஸ் தான் இருக்கும், வானங்கள். ஏன்னா எபிரேய மொழியில் ஷெமா என்றால் வானம், ஷெமாயிம் என்றால் வானங்கள். அப்படியான கர்த்தர் ஒரு வானத்தல்லம்மா, வானங்களை கிழித்து கொண்டு இறங்கி வருவதற்கு, உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்வதற்கு. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? பாதாளத்தில் வாசல் இன்னும் மேற்கொதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம்ல. காரணம் என்ன தெரியுங்களா? இருக்க வேண்டிய இடத்துல நாம் இல்லை.
நாம் எழுந்து புறப்பட்டு போக வேண்டியவர்கள் கர்த்தர் தூக்கி எடுத்துட்டாரு. அங்கே மறுபடியும் உட்கார்ந்துருந்தா திரும்ப திரும்ப அந்த துன்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்னது, பாதாளத்தின் வாசல் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ள முடியாது. ஆமென். மேற்கொள்ள முடியாதுக்கு ஒரு காரணம் தெரியுங்களா? மிக முக்கியமான ஒன்று, தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு இது மிக மிக முக்கியமானது. சங்கீதம் 41, சங்கீதம் 41:11 வாசிங்க. என் சத்துரு என் மேல் சொல்ல போனா பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யல, ஜெயம் கொள்ளாததினால். நீங்க எப்படி இருக்கீங்க? என் மேல அன்பா இருக்கிறீங்க, பிரியமா இருக்கிறீங்க, உங்க நேசம் என் மேல இருக்குது. அதனால தான் என்ன செய்ய முடியல, எதிரி என்னை மேற்கொள்ள முடியுது. காலைவேளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிரி எப்படிப்பட்ட எதிரி என்றாலும் சரிதான், அவங்களால உங்களை தோற்கடிக்க முடியாது, அவங்களால் உங்களை மேற்கொள்ள முடியாது. இட் இஸ் a prophetic word from God. கர்த்தர் இந்த காலை மிக தெளிவாக சொன்ன வார்த்தை, enemy can't prevail you. எதிரி உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவனுடைய அன்பு நம்ம மேல இருக்குது, அவருடைய நேசம் நம்ம மேல இருக்கிறது. அந்த சங்கீதம் 41:11 இட்ஸ் a prophetical verse. இந்த திருச்சபைக்கு கர்த்தர் நாளில் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தை இது. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாத கர்த்தர் தெரியுங்களா, கர்த்தருடைய அன்பு என் மேல இருக்குது. என் மேல் பறப்பது அவருடைய நேசம் என்ற கொடி, அவருடைய அன்புதான் என் மேல பறக்கிறது. உன்னத பாட்டு 1:2 வாசிங்க. உன்னத பாட்டு 1:2 அவர் தன் வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. அவருடைய நேசம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? திராட்சரசத்தை பார்க்கிலும் இனிமையானது. பாட்டெல்லாம் பாடுறோம், ஆனால் நான் அதை உணர்வதில்லை. அவருடைய நேசம் எந்த அளவுக்கு, அவருடைய பிரியம், அவருடைய அன்பு எந்த அளவுக்கு தெரியுங்களா? அது மிக மிக அற்புதமானது. அதாவது அந்த அன்புக்கு பயன்படுத்த டோடே என்ற ஒரு எபிரேய வார்த்தை, அந்த நேசம் போட்டு தெரியுங்களா? உன்னத பாட்டு 1:2 உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இனிமையானது, மதுரமானதுன்னு போட்டிருக்குது. அந்த நேசம் என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் வேறு வார்த்தை, ஃபீலியோஸ் என்ற வார்த்தை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அந்த இடத்துல பயன்படுத்த டோடே என்ற ஒரு வார்த்தை, DODE, டோடே என்ற வார்த்தை. அந்த டோடே என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுங்களா? அதாவது ஒருத்தர் மேலே நாம் ஒரு அன்பை வைத்து விட்டால் அவங்க நமக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாலும் நம்மளால் அவங்கள வெறுக்க முடியாது. இரண்டாவது, அவங்க நம்மளை எவ்வளவு காயப்படுத்தினாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதை மாற்ற முடியாது. அவன் எந்த அளவுக்கு நம்மை வெறுத்தாலும் ஒன்று காயப்படுத்துருவான், துரோகம் பண்ணுவான். மூன்றாவது, அவங்க என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு துரத்துவான். ஆனால் அன்பு என்ன பண்ணா தெரியுங்களா? த லவ் தட் won't let anybody go. தேவனுடைய அன்பு என்ன தெரியுங்களா? யாரையும் போக விடாத அன்பு. அந்த அன்பு இருப்பதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது நேசம், நீர் என் மேல் வைத்த அன்பு என்ன செய்யாது, எந்த பாதாளத்தின் வாசலும் எந்த எதிரியும் என்ன செய்ய முடியாது, என்ன மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த நேசம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? திராட்சரசத்துக்கு. வேதத்தில் திராட்சரசத்தை குறிப்பாக 7 விதமான அர்த்தங்கள் பைபிளில் உண்டு. உங்களுக்கு நேரம் இருந்தால் வீட்டில் நல்ல கவனித்துங்க. நேரம் இருந்தால் சரியா? அடுத்தது என்ன இருந்தால்? மனம் இருந்தால். அடுத்தது 3வது, சின்ன வயசில் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் செய்து பழக்கம் இருந்தால். ஏன்னா நிறைய பேர் ஹோம்ஒர்க் பண்ணலைனாலும் ஸ்கூலுக்கு போக மாட்டான். அடுத்த நாள் பார்த்துருக்கேன், ஜுரம் வந்துடும். ஹோம்ஒர்க் செய்யலைன்னா பிள்ளைகளுக்கு பாருங்களேன், எல்லாம் மூட்டெல்லாம் கட்டி பின்னாடி ஒரு பேக்கெல்லாம் மாட்டி விட்டுருக்கோம் தெரியுங்களா? எல்லாம் போட்டுட்டு ஸ்கூல் வேனுக்கு நிற்பார் ரெடியாக வீட்டு வாசலில். ஸ்கூல் வேனை பார்த்த உடனே இவருக்கு ஜுரம் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஜுரம் வந்துட்டு வயிற்று வலி வந்துடுறீங்களா? ஆளுங்களுக்கு கில்லாடி மாதிரி நடிப்பான் பாருங்களேன். சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார்லாம் கட்டான் சுருண்டுருவான் பாருங்களேன். அப்படி அந்த மூட்டையோடு அது முதல்ல சுருண்டா நம்ம முதுகில் நாள் போட்டு மூட்டையை ஏற்றிடுவோம். அதனால் மூட்டைலாம் ஏற்றின பிறகு இந்த போட்டர் மாதிரி நிற்பான் அப்படி வாசலில். பார்த்துட்டு நிற்பான். வேனை வச்சுருவான் பாருங்களேன். அவன் நடிப்பான் பாருங்க. நம்மளே பதறி போயிடுவோம். ஐயோ குழந்தைக்கு என்ன வாச்சோ அப்படியே மாதிரி வீட்டில் போடுவோம் தெரியுங்களா? வேறு ஒன்றும் இல்லை, அவர் ஹோம்ஒர்க் எழுதல, அவ்வளோதான். அவர் ஹோம்ஒர்க் எழுதுக்காக இவ்வளோ வேலை பண்ணுவோம் தெரியுங்களா? நம்மளும் அப்படி தான் கடந்து வந்திருக்கிறோம். ஆமேன், ஆமேன். அதனால் உங்களுக்கு அதான் சொன்னேன், உங்களுக்கு ஒன்று மனம் இருந்தால், அடுத்து நேரம் இருந்தால், அடுத்தது ஹோம்ஒர்க் செய்து பழக்கம் இருந்தால். வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, திராட்சரசத்துக்கு 7 விதமான அர்த்தங்கள். அவங்களுக்கு இப்போ வேண்டாம்ல, வேண்டாம்ல, வேணுமா? நிஜமாவா? நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அப்போ ஹோம்ஒர்க் செய்ய மனசு இல்லை. வீட்டில் போய் உட்காந்து நீங்கள் சொல்லுங்கள், கடை எழுதிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வீட்டில் போய் சரி. ஒன்று, திராட்சரசத்துக்கு முதலாவது அர்த்தம் ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங். ஆதியாகவும் 14 அதிகாரம் 18 வாசிப்பீங்கன்னா, மெல்கிசேதேக்கு
யுத்தத்தில் வெற்றி பெற்று வருகின்ற ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவருக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவனே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்தான். அப்படின்னா பைபிளில் முதல் திராட்சரசம் எது கொடுத்தீங்களா? பிளெஸிங் ஆஃப் காட், பிளெஸிங் ஆஃப் காட். இரண்டாவதாக திராட்சரசம் என்பது வேதத்தில் ஆதியாகமம் 27:37 வாட்சி பார்த்தீங்கன்னா ஆதரிப்பது, சப்போர்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆதியாகமம் 27:37 திராட்சரசம் என்ன தெரியுங்களா? அது ஆதரிப்பது. நான் பூமியின் திராட்சரசத்தால் என்ன பண்ணேன்? ஆதரித்தேன். வாசிங்க தம்பி. நான் யாக்கோபை ஏசாவுக்கு எஜமானாக வைத்தேன். திராட்சரசத்துக்கு அர்த்தம் என்ன? சப்போர்ட் பண்ணுறது, ஆதரிப்பது. மூன்றாவதாக திராட்சரசத்தின் மூன்றாவது அர்த்தம் வேதத்தில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது நிரம்பும். மூன்றாவது ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. ஒரு நதியை போல ஓடுகின்ற திராட்சரசத்தின் அனுபவம் என்ன? இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, செழிப்பின் அடையாளம். நான்காவதாக திராட்சரசம் என்பது சங்கீதம் 104:15. சங்கீதம் 104:15. திராட்சரசம் ஜாய், மகிழ்ச்சி, சந்தோஷம் அல்ல. சந்தோஷம் என்றால் ஆங்கிலத்தில் ஹாப்பினஸ், மகிழ்ச்சி என்பது ஜாய். அதாவது அந்த சந்தோஷம் என்பது உலக பொருளால் வருவது சந்தோஷம். அது இருந்தாலும் இல்லாமலும் போனாலும் சரி, கர்த்தருக்குள் வருவது தெரியுங்களா? மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி திராட்சரசத்தின் அடையாளம். நான்காவது ஜாய். ஐந்தாவதாக திராட்சரசம் என்பது வேதத்தின்படி உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படின்னா என்ன? தேற்றுவது, கம்ஃபர்ட் பண்ணுறது, ஆறுதல் படுத்துவது. திராட்சரசத்தின் 5வது அடையாளம் என்ன? ஆறுதல். கர்த்தர் கொடுக்கின்ற கம்ஃபர்ட், ஆறுதல். ஆறாவதாக திராட்சரசம் என்பது ஓசியா 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஆன்சரிங் காட், கர்த்தர் கொடுக்கின்ற ஜெபத்துக்கு பதில் என்ற அர்த்தம். திராட்சரசம் என்பது ஓசியா 2ஆம் அதிகாரம் 21-22. சொல்லுகிறார், நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், கொடுக்கும் தானியத்துக்கும். திராட்சை எழுதுங்களா? ஆன்சரிங், கர்த்தர் கொடுக்கின்ற பதில், ஜெபங்களுக்கு பதில் என்ற அர்த்தம். திராட்சத்துக்கு அர்த்தம் என்ன? ஜெபங்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற பதில். ஏழாவதாக ஒன்று சொட்டிக்கார் திராட்சை என்பது குணமாக்குதல், ஹீலிங். லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். திராட்சரசம் என்பது குணமாக்கு, அந்த ஹீலிங் டச் ஆஃப் காட். லூக்கா 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். எண்ணெயும் திராட்சரசத்தில் ஹீலிங், சுகமாக்குதலின் அடையாளம். 7 அர்த்தங்களை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேதத்திலிருந்து. திராட்சரசம் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த திராட்சரசங்கள் எல்லாவற்றை விட நான் முன்வேல் வைத்திருக்க அன்பு பெரிது. இந்த அன்பு என்ன பண்ணு தெரியுங்களா? வீட்டில் போய் தியானித்து பாருங்கள், மிக மிக அற்புதமானது. நமக்கு நேரம் ரொம்ப கொஞ்சம், ஏன்னா நீங்கள் சாயங்காலத்தில் நிறைய பேர் மாட்ட மாட்டேங்கிறீங்க. அதனால் காலையில் தான் மாட்டியிருக்கீங்க, தெரியாதனமாக மாட்டியிருக்கீங்க. அதனால் உங்களை கொஞ்சம் லைட்டாகவே விட்டுடுறேன் உங்களை, சரியா? சாயங்காலம் மாட்டிங்கன்னா போர்டை வச்சு உங்களை மாட்டுன்னு மாட்டிகிட்டு இருப்போம். மோடு வைக்க முடியாத ஒரு நேலை. அதனால் என்ன பண்ணுறோம், உங்களை அப்படி லேசாக ஃப்ளோட்டிங்கில் போயிட்டுருக்குது கதை. கவனித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய அன்பு எதிரியை நம்மை மேற்கொள்ள விடாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய நேசம். பைபிளோட நேசத்துக்கு அளவே கிடையாது. நான் சொன்னேனே, அந்த அன்பு என்பதற்கு நாம் எவ்வளவு காயப்படுத்தினாலும், நாம் எவ்வளோ ஒரு அவமானப்படுத்தினாலும், எந்த அளவுக்கு நாம் ஒரு தோற்க பண்ணினாலும், அவருடைய முகத்தை வெட்கப்படுத்த நாம் பண்ணினாலும் அந்த அன்பு என்ன செய்யாது? நம்ம வெறுக்காது. தேவனுடைய அன்பு இருக்குது தெரியுங்களா? மிக மிக மேன்மையானது. அந்த அன்பு உங்களை என்ன செய்யாது? எதிரியை நம்மை மேற்கொள்வதற்கு இடம் அளிக்காது. இந்த காலையில் நான் உங்களுக்கு பைபிளிலிருந்து 5 கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். எப்படிப்பட்ட எதிரி நமக்கு எதிராக வந்தாலும் சரிதான், கர்த்தருடைய அன்பு நம்மையில் இருப்பதனால அது நம்மை கண்டிப்பாக என்ன செய்யாது? தோற்று போக விடாது. எதிரி நம்மை மேற்கொள்ள அது அனுமதிக்காது. ஒன்றாவதாக ஒன்று சுட்டி காட்டுகிறேன். யாத்ராகமம் எக்ஸடஸ் சாப்டர் 17. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம்
8ஆம் வசனம் முதல் 16 வரை வாசிக்கணும், பெரிய பகுதி. அதில் 13ஆம் வசனம் வாசிங்க. ம் ம் பின்பு கர்த்தர், கவனித்துக் கொள்ளுங்கள், இஸ்ரவேல் சந்திக்கின்ற, அதாவது அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, பஸ்கா ஆற்றில் மீட்கப்பட்டு அவர்கள் வனாந்தரத்துக்கு வராங்க. வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமானது. யாத்திராகும் 16ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன கொடுக்கப்பட்டது? அவர்களுக்கு தண்ணீர். 17ஆம் அதிகாரத்தில் அந்த கண்மலையை பிளந்து கர்த்தர் தண்ணீரை கொடுக்கிறார். ஹலோ, 16ஆம் அதிகாரத்தில் என்ன கொடுக்கப்படுது? மன்னா கொடுக்கப்படுகிறது. 16ஆம் அதிகாரம் கடைசியில் ஏலிமில் நீரூற்றுகள், பேரீச்ச மரங்கள் கொடுக்கப்படுகிறது. 17ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாவிட்டால் ரெபிதீமில் கர்த்தர் என்ன பண்ணாங்க? கண்மலை மேல் நிற்பேன், நீ கண்மலையை அடி, தண்ணீர் புறப்பட்டு வரும், அவங்க குடிப்பாங்க. அப்படின்னா கர்த்தர் அவங்களுக்கு ப்ரொவிஷன், தேவைகளை கொடுத்து விட்டார். அடுத்து என்ன பண்ணார்? தாகத்தை தீர்த்து விட்டார். இப்போ யார் வரான் தெரியுங்களா? அமலேக்கியன் வருகிறான். கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன நினைப்போம் தெரியுங்களா? கர்த்தர் தானே நம்ம போஷிக்கிறார், கர்த்தர் தான் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எப்படி எதிரி வரலாம்? இன்றைக்கி அநேகருக்கு தோணும், நாம் கர்த்தருடைய சபைக்குள்ளே தான் இருக்கிறோம், அப்போ நமக்கு யார் வரக்கூடாது? எதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் தெரியுங்களா? எதிரி வருவான். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், சங்கீதம் 84:5 வசனம் வாசிங்க. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளையும் கொண்டிருக்கிற அவங்க யார்? பாக்கியவான் அர்த்தம் என்ன? திருன்னு முழிக்கிறவன் அர்த்தம். உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் இவர்கள்? கர்த்தரில் பலன் கொள்ளுகிறவர்கள். அடுத்தது, தங்கள் இருதயங்களில் என்ன செம்மையான வழி? ஞாபகம் இருக்கா? செம்மையான வழினா ஞாபகம் இருக்குதா? அதுக்கு பயன்படுத்த எபிரேய வார்த்தை மெஸ்ஸில்லா. மெஸ்ஸில்லா என்றால் பில்கிரிமேஜ், புனித பயணம். அதாவது அங்கே உங்களுக்கு தெரியும் தானே, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண விசுவாசி கொஞ்சம் செல்வ செழிப்பு வந்தால் ஒன்று அவங்க எங்கே போவாங்க? ஹலோ, இஸ்ரவேல் போவாங்கல்ல, சரியா? அதுக்கு பேர் என்ன பேர்? புனித பயணம். இப்போ வேறு அரசாங்கம் வேறு மானியம் வேறு கொடுக்குறாங்களாமே, சரியா? அதனால் என்ன அப்படி தோணும், வெளிப்படையும் சொல்லாதீங்க, சரியா? அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லாதீங்க. நான் எங்கள் வீடு தேடி வந்து அல்லையான மூக்கில் ஒரு குத்து விடுவான் நம்ம ஆள். இப்போ எனக்கு யார்? உங்களுக்கு இல்லை, எனக்கு விடுவான் ஆள். இந்த நண்டு கொளுத்தா வலையில் இருக்காதுல்ல, அது மாதிரி துட்டு கொளுத்தா இஸ்ரவேலுக்கு போய்டும் அதெல்லாம். ஏன்னா துட்டு கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறைமலர்களே சுற்றிட்டு இருப்பாள். கொஞ்சம் ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் துட்டு கொளுத்தா என்ன ஆகும்? உடனே யோசித்து பாருங்கள், ஒரு 1 லட்ச ரூபா செலவாகும்ல, ஆகுமா? ஆகுமா? அந்த 1 லட்ச ரூபா கொடுத்தா நம்ம சபையில் ஒரு பிள்ளை நல்லா படிக்கும்ல. ஹலோ, படிக்குமா படிக்காதா? பணம் இல்லாமல் எத்தனை பிள்ளைங்க படிக்காமல் இருக்குது தெரியுங்களா? நல்லா படிக்கிற பிள்ளைங்க. நமக்கு ஒரு விசேஷம் என்னென்னா, நல்ல துட்டு இருக்கிற விசுவாசி வீட்டில் பிள்ளை படிக்காது, சரியா? நல்லா படிக்கிற பிள்ளைங்க வீட்டில் காசு இருக்காது. என்ன பண்ணணும்? இவனுக்கு தலையில் ஒரு தட்டு தட்டினா இங்கே துட்டு அவன் வீட்டுக்கு போயிடும், அவன் பிள்ளை படித்து ஒழுங்காக வந்துடும். நம்ம என்ன பண்ணோம் தெரியுங்களா? படிக்காத பிள்ளைன்னாலும் அது தெரியும், எப்படியும் +2 என்ன வாங்கும்? அது 1200க்கு எப்படி ஒரு 300 350 வாங்கி பாஸ் பண்ணுவான் தெரியுங்களா? அவருக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் நம்மளால் தேடுவான் பாருங்களேன். இந்த துட்டு கொழுப்பு தானே இது. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நான் என்ன வாங்கிடுவேன்? ஏன்னா நம்ம பக்கத்தில் நிறைய இடம் இருக்குல்ல, காசு கொடுத்தா மெடிக்கல் காலேஜ் சீட். உங்களுக்கு தெரியுங்களா? வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா, இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளாவில் உள்ள இந்த சிஸ்டர்ஸ், அதாவது நர்சஸ் இருக்காங்க தெரியுங்களா? அவங்களுக்கு ரெட் கார்பெட் ரிசப்ஷன். வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா, வெளிநாடுகளில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மிலிட்ரி ஹாஸ்பிட்டல், எந்த ப்ரைவேட் பார்த்தீங்கன்னா, ஒன்று வேலூரில் நம்ம பிள்ளைங்களாக இருக்கும், பேரணாம்பட்டு பிள்ளைங்களாக இருக்கும், இல்லை கேரளாவில் உள்ள பிள்ளைகள் தான் அங்கே நர்ஸாக இருப்பாங்க. ஆனால் ஒரு இந்தியன் டாக்டர் கூட அங்கே இருக்க மாட்டான். ஏன் தெரியுங்களா? அவன் தெளிவாக சொல்கிறான், இந்தியாவில் ஒருத்தரும் டாக்டரும் மெரிட்டில் பாஸ் பண்ணுறோம் இல்லை, எல்லாம் துட்டு கொடுத்து சேர்ந்து வரான், ஆனால் நாங்கள் எடுக்கவே மாட்டோம்னா வெளிநாடுகளில் நம்ம கதை அங்கே அளவுக்கு போயிருக்குது, சரியா? ஆனால் நம்ம விசுவாசிக்கா தெரியுங்களா? இவருக்கு நல்லா தெரியும், பையனுக்கு பரீட்சை நேரத்தில் அவன் பரீட்சை நாள் முழுதும் ஃபாஸ்டிங் இருந்து, எது ஃபாஸ்டிங் இருந்தால் தான் அவன் 40% வாங்கி பாஸ் பண்ணுவான். அவன் அந்த பையனுக்கு இது என்ன பண்ணுன்னு தெரியுங்களா? மூட்டையை கட்டிட்டு என்ன பண்ணுது? மெடிக்கல் காலேஜ் சீட்டு வாங்கினா அது உருப்படுமா பாருங்கள். அதே நல்ல படிக்கிற பிள்ளைங்க நம்ம சபையில் எத்தனை பிள்ளைங்க இருக்குது? கவனித்துக் கொள்ளுங்கள். திருமணத்துக்கு காத்திருந்தது காசு இல்லாததுனால எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையில் விளக்கேற்றப்படல சரிங்களா? நீ அங்கே போய் இப்போ பணத்தை செலவு பண்ணுறிய, வீட்டில் உட்காந்து 4 தடவை பைபிளை படி, எருசலேம் பயணத்தை விட இது மேன்மையாக இருக்கும். பைபிளை படிக்கிறது இல்லை, ஆனால் எங்கே போகிறாங்களா? இஸ்ரவேல் பயணத்துக்கு, புனித பயணம் போகிறாங்களாம்.
ஒருத்தர் போனார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போனார். போயிட்டு வந்து அவர் சபையில் சாட்சி சொல்லார். நான் இஸ்ரவேல் போயிட்டு வந்தேன், சாட்சி சொல்லணும். உடனே என்ன பண்ணான்னா, பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷம், இஸ்ரவேல் போயிட்டு வந்திருக்காருல்ல சொல்லுங்கன்னு சொன்னார். நான் கலிலியா கடற்கரைக்கு போனேன், அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் பீட்டர் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்களாம். சரியா, இது இஸ்ரவேல் போய் கண்டது என்ன, பீட்டர் ஃபிஷ் வந்து அங்கே ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்களாம். அதாவது அந்த பேதர் தூண்டில் போட்டு ஒரு மீன் பிடிச்சா தெரியுங்களா, எனக்கு வெள்ளி காசு இருந்தில்ல, அந்த மீன் அங்கே தான் இருக்குது. சரியா, அந்த மீனை தான் இன்னும் பொறிச்சு கொடுக்குறானா வரவனுக்கெல்லாம். கேட்டால் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு தலை பெருசாக இருக்குது அந்த மீனுக்கு. ஏன்னா அந்த நாணயத்தை முழுங்கிச்சில்ல, தலை பெருசாகிடுச்சான். என்னெல்லாம் கடை சொல்கிறான் பாருங்கன்னு. அந்த கலிலியா கடற்கரையில் இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கேருந்து போகிறவங்க என்ன பண்ணுறான், நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும், பீட்டர் ஃபிஷ் கொடுக்கப்படும் போடுவாங்க. இந்த இஸ்ரவேல் பயணத்து போடுறான் தெரியுங்களா, இனிமேல் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள், அது ஒரு லைன் கண்டிப்பாக இருக்கும், பீட்டர் ஃபிஷ் கொடுக்கப்படும். இது அங்கே போய் எதை பார்த்ததோ தெரியல, வந்து என்ன பண்ணுறான் தெரியுங்களா, பீட்டர் ஃபிஷ் சாப்பிட்டாராம். இவருக்கு இஸ்ரவேல் போகிறதுக்கு முன்னாடி என்ன வேலை தெரியுங்களா, சபையில் இவருக்குன்னு ஒரு அற்புதமான இடம், அந்த ஏசி வருது தெரியுங்களா, அந்த அவுட்லெட் கிட்ட உட்காந்துருப்பார். உட்காந்து என்ன பண்ணுவார் தெரியுங்களா, 3ஆம் வானத்தை 3 நிமிஷத்தை தாண்டிடுவார் அவரு சபைக்கு வந்த உடனே. எப்போ, இஸ்ரவேல் போகிறதுக்கு முன்னாடி. இஸ்ரவேல் போயிட்டு வந்த பிறகு பீட்டர் ஃபிஷ் சாட்சி சொல்லிட்டு மறுபடியும் அதே வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காது. நீ போனா என்ன, போகாமல் போகிறான்னு. ஹலோ, நீ இருக்கிற பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேத்தலிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கிற சபைக்கு வர மாட்டான், வேளாங்கண்ணிக்கு நடந்து போவான், பார்த்துருக்கீங்களா? ஹலோ, அதே மாதிரி தான் நம்ம ஆள். இங்கே இருக்கிற சபைக்கு வரமாட்டான், ஆனால் இஸ்ரவேல் போகிறானா, நீ தேர்வியா நீ? ஹலோ, சங்கீதம் 84:5 அந்த வசனத்தினால் இப்போ இவ்வளவே திட்ட வேண்டியதாக போச்சு பாருங்கள் அவங்கள. சங்கீதம் 80 என்ன தெரியுங்களா, இன்றைக்கெல்லாம் சபைகளுக்கு 2 திட்டம் தான். ஒன்று மெகா சர்ச் பிளான், அடுத்ததுங்களா இஸ்ரவேல் டூர். இதான் இன்றைக்கு சபைகளுடைய ஆவிக்குரிய சபைகளுடைய டார்கெட் என்ன தெரியுங்களா, ஒன்று பெரிய சபையாக கட்டணும், ஆள் இருக்கோ இல்லையோ. அடுத்தது என்ன தெரியுங்களா, விசுவாசியில் கூட மாதம் கலெக்ட் பண்ணுற சபைலாம் இருக்குது. மாதம் சபைகளில் இந்த ஃபண்டு நடத்துகிற மாதிரி இப்போ நடக்கணும். கொஞ்ச நாள் போனால் வட்டி கொடுப்பான் அந்த காசை எடுத்து திருப்பி. இப்போ புரியாங்கல்ல, இந்த தீபாவளிக்கு இந்த ஆயுத பூஜைக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதை விட மோசமாக போய்ட்டு நம்ம சபைகளில் ஃபண்டு கலெக்ட் பண்ண என்ன பண்ணுவாங்களா, அதுக்கு ஒரு குழுக்கள் சீட்டு வர வைப்பான். அதில் காசு கொடுத்தவனுக்கு மச்சானையும் கூட இலவசமாக கூட்டு போகலாம் அப்படி ஒரு திட்டம் கொண்டு கூட நம்மால் போட்டுருவான். கவனித்துக் கொள்ளுங்கள், ஆவிக்குரிய உலகம் போயிட்டுருக்கிற ரொம்ப மோசமான இடம். அங்கே போட்டிருக்க வார்த்தை, அந்த உங்கள் இதயத்தில் செம்மையான வழின்னு போட்டிருக்கு தெரியுங்களா, மெஸ்ஸில்லா என்றால் பில்கிரிமேஜ், புனித பயணம். அவங்க எங்கே போகிறாங்க, கர்த்தரில் பலன் கொள்கிறவங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, தங்கள் இருதயங்களில் ஒரு புனித பயணத்தை வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கவனிச்சிங்களா, இருதயத்தை செம்மையான வழிதான், ஆனாலும் அவனுக்கு என்ன வருது, அழுகின் பள்ளத்தாக்கு வருது இல்லை. அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கு இருதயத்தில் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோகத்தை நோக்கி நான் போகிறேன் ஒரு தரிசனத்தோடு போகிறவங்களுக்கும் என்ன வரும், கண்ணீரின் பள்ளத்தாக்கு வரும். ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, அதை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொண்டான் பாருங்க. ஸோ அதுதான் அந்த புனித பயணத்தின் மேன்மை. துன்பங்கள் வராமல் இருக்காது வாழ்க்கையில். என்ன செய்யணுங்களா, அதை உருவ நடந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா, அது கண்ணீர் என்றால் என்ன, உப்பு பள்ளத்தாக்கு என்ன ஆகிடும், துதியின் பள்ளத்தாக்காக மாறிவிடும். கர்த்தர் பார்ப்பார், ஆஹா என் பிள்ளை நடந்து அந்த உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றிட்டானே, மேலேருந்து என்ன பண்ணுவாரோ அவர் பங்கு கொஞ்சம் மழையை அனுப்பிடுவார். இல்லைன்னா நம்மால் சொல்லிடுவானே, நான் நடந்தாயா எல்லாத்தையும் மேற்கொண்டு சொல்லிடுவானே. அதனால் கர்த்தர் என்ன பண்ணுவார், என் பங்கு கொஞ்சம் வச்சுக்கப்பா, மழையை வேற கொட்டி தள்ளிடுவாராம். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து எங்கே காணப்படுவாங்களா, சீயோனில். அப்படின்னா அந்த பயணம் எங்கே நோக்கி போகிறது, கவனிங்க. பைபிளில் 2, ஒன்று எர்த்லி, ஒன்று ஹெவன்லி. பைபிளில் 2 சீயோன் இருக்குது. ஒன்று என்ன, உலகத்திலும் ஒரு சீயோன் இருக்கிறது, இன்னொன்று எங்கே இருக்குது, இவன் எங்கே நோக்கி நடக்கிறான், உலகத்தின் சீயோன் நடக்கிற கூட்டம் அல்ல, உன்னதத்தை நோக்கி நடக்கிற சீயோன் கூட்டம். அந்த சீயோன் கூட்டத்துக்கு என்ன உண்டு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு உண்டு. ஆனால் அவங்க என்ன செய்ய முடியும், அதை களிப்பான நீரூற்றாக மாற்றிக்கொள்வது அவங்க காலில் இருக்கிறது, அவங்களுடைய நடையில் இருக்கிறது. அப்படியானால் இந்த நடக்கிறாங்க, இவங்க அடிமைத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க, மன்னா கொடுக்கப்பட்டது, அடுத்த இவர்களுக்கு நீரூற்று கொடுக்கப்பட்டது. இப்போ யார் வந்து நிற்கிறான், அமலேக்கு. அமலேக் என்ற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் யுத்த பிரியன் என்ற அர்த்தம், வார் லைக். அமலக்கைட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, யுத்தத்தை நேசிக்கிறவர்கள், சண்டைக்காரன், சண்டையை விரும்பி அப்பப்போ சண்டை போடுறவன் அர்த்தம். ஸோ இவன் வருகிறான். வரும்போது கவனித்துக் கொள்ளுங்கள், அமலேக்கியன் வந்தான். ஆனால் அமலேக்கியன் இஸ்ரவேலை மேற்கொள்வதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கல. ஆமென், ஆமென். அந்த 15ஆம் வசனம் வாசிங்க, யாத்திராகமம் 17:15. மோசே என்ன பண்ணுறாரு, இந்த அமலேக்கியன் யுத்தத்துக்கு வரும்போது ஒரு பலிபீடத்தை கட்டி, அதுக்கு என்ன, யெகோவா நிசி என்று அதுக்கு பேரிடுகிறான்.
கவனிச்சிங்களா? அமலேக்கன் யாருக்கு விரோதமாக வந்தான்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்தான். ஆனால் கர்த்தர் அதை எப்படி பார்க்குறாரு தெரியுங்களா? அவன் என்னுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக வந்தான். அப்படின்னா உங்களுக்கு எனக்கு எதிரே எது வரும்போது கவனித்துக் கொள்ளுங்கள், அவன் பாவம் தெரியாமல் வர்றான். என்ன பண்ணுறான் தெரியுங்களா? நமக்கு எதிர வரல, நாம் ஆராதிக்கின்ற நம்மையில் அன்பு வைத்திருக்கா தெரியுங்களா, அந்த தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக வந்துட்டான். அவன் தெரியாதனமாக வந்துட்டான். கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம ஊரில் தான் ஒரு அட்டுளை நடக்கும் தெரியுங்களா? நாம் வயிற்று கட்டி வாயை கட்டி ஒரு 1.5 சென்ட் 2 சென்ட் இடம் எங்கேயாவது இங்கேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தள்ளி வாங்குவோம் தெரியுங்களா? ஹலோ, அவன் அட்வர்டைஸ் பண்ணான் சிங்கபெருமாள் கோயில் பக்கத்தில், அடுத்தது செங்கல்பட்டு அருகாமையில், அப்புறம் மேல்மருவத்தூர் அருகாமையில், அப்படி போட்டே போவான் தெரியுங்களா? கடைசி அவன் திருச்சி வரைக்கும் தாண்டிடுவான். அவன் அந்த பிளாட்டு எங்கே இருப்பான்? தாம்பரத்தில் ஆரம்பிப்பான் பாருங்களேன், தாம்பரத்துக்கு அருகாமையில், அடுத்தது மறைமலனுக்கு மிக சமீபத்தில், இப்படி போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் அங்கே வாங்கி வச்சுருப்போம் தெரியுங்களா? அதை போய் என்ன பண்ண வாங்கிட்ட அப்புறம் பார்க்கவே மாட்டோம்ல, ஆனால் வேற எவனாத்தான் வீடு கட்டி உட்காந்துருப்பான் அதில். அவன் என்ன ஆகும் தெரியுங்களா? இதே மாதிரி நம்மளால் ஒருத்தர் ஒரு விசுவாசி ஊழியம் செய்கிறவர் என்ன பண்ணார், ஒரு லேண்டை வாங்கிட்டார். லேண்ட் வாங்கிட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதையும் சேர்த்து வேறு ஒருத்தர் லே அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறான். போனால் என்னாச்சுன்னா இவருக்கு விற்றான் தெரியுங்களா? அப்படியே கூட்டம் இன்னொரு ஒரு பிளாட் ப்ரமோட்டருக்கு என்ன பண்ணா அதை கொடுத்துட்டாங்க. பிளாட் ப்ரமோட் கொடுத்துட்டான், அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒன்று இந்த வாங்கினார் ஊழியக்காரர் இருக்கார், அவருடைய பிரதர்லா வந்து தமிழ்நாடு போலீஸில் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறார். இவர் என்ன பண்ண பார்த்தாரு, இடம் போயிடுச்சு, அவனை வந்து ஆக்கிரமிச்சிட்டான். நேராக அவர்கிட்ட போனார். அவர் அங்கேருந்து அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணார். டேய் அட எவன்டா பாடுறான்னா, இந்த இன்ஸ்பெக்டர் தலை தெறிக்க ஓடணும் அந்த பிளாட்ஃபார்ம்டையோ, போயும் தொடாத இடத்த தொட்டியா நீ, அங்கே போய் தொடலாமாயா, எவன் மடியிலையா நீ கை வச்ச, பெரிய ஆள் மடியில் கை வச்சு. அவன் பார்த்தா அவரா, ஐயோ ஓடி வந்து ராஜ உபசாரம் கூட, அப்பா உன் இடத்த நீயே வச்சுக்கோ, நான் வேணால் கொஞ்சம் காசு தரேன், என்ன மாத்திரம் விட்டுரு. கவனித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் ஒரு அதிகாரி இருந்தால் நமக்கு விரோதமாக வந்தால் என்ன சொல்கிறோம்? டே யாருக்கு விரோதமாக வந்து அவருக்கு விரோதமாக இல்லை. இப்போது நமக்கு விரோதமாக அமலேக்கியன் வந்தால், சண்டைக்காரன் வந்தால், கவனித்துக்கொள்ளுங்க, பக்கத்து வீட்டில் எவனா சண்டைக்காரன் இருந்தானா இப்போவே தீர்மானம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் உங்களுக்கு விரோதமாக வரல, யாருக்கு விரோதமாக வரான்? நானும் பார்க்குறேன், என்னை பார்க்கும்போதெல்லாம் காரி துப்புறான். அவன் உங்கள் மூஞ்சிக்கு துப்பலை, கர்த்தரை துப்பிட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வீட்டில் பக்கத்து வீட்டிலேருந்து குப்பையெல்லாம் தூக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே போடுறான் தெரியுங்களா? அவன் உங்கள் ஏரியாவில் போடலை, கர்த்தருடைய சிங்காசனத்தை போட்டுட்டு இருக்கிறான். பாவம், அவன் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் என்ன வருத்தம்னா நமக்கும் தெரியாமல் தான் அவன் சண்டை போட்டுருக்கான். நமக்கு என்ன தெரியணும்? அவன் எங்கே போடுறான்? எனக்கு விரோதமாக இல்லை, நான் ஆராதிக்கின்ற தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக அவன் சத்தம் போடுறான். ஆனால் அவர் அன்பு எம்எல் இருக்கிறதுனால எதிரி என்ன செய்ய முடியாதுன்னு மேற்கொள்ள முடியாது. அந்த காலை வேளையில் அந்த பேரெல்லாம் கொஞ்சம் வரிசையை எழுதிக்குங்க. யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை பண்ணுறானோ, ஆஃபீஸராக இருந்தால் நல்லா பார்த்துக்குங்க. நாளைக்கு நீங்கள் போகும்போது ஆஃபீஸில் இருக்கும்போது வேறு ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார். ஹலோ ஹலோ, குடைச்சல் கொடுக்குறான் பிரதர் ஒருத்தன். என்ன தான் செய்தாலும் அவனுக்கு திருப்தியே வராது. நான் எவ்வளவு வேலை செய்தாலும் திரும்ப திரும்ப என்ன உயிரை வாங்குறான். கவனித்துக் கொள்ளுங்கள், அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். நீங்கள் தேடினா கூட அவன் அட்ரஸே இருக்காது, எங்கே போகிறான்னு அவனுக்கே தெரியாது. ஏதாவது தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லலாம் தெரியுங்களா? ஹலோ, பாவம் அவ்வளோலாம் பண்ண வேண்டாம்ல. சரியாத்தனமாக நம்மளை பண்ணிட்டார். ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே ரொம்ப தண்டிச்சிடாதீங்க. சும்மா அப்படியே அங்கே வந்து முன்னாடிலாம் சொல்லுவான், சென்னையில் பார்த்தீங்கன்னா டேய் கூடுவாஞ்சேரியில் தூக்கி அடிச்சிருவான்டா. இப்போ சொல்லணும், டே சென்னையில் தூக்கி அடிச்சிருவான்னு சொல்லணும். கூடுவாஞ்சேரி அவ்வளோ டெவலப் அடிச்சுப்போம். முன்னாடி சொல்லுவான், டே கூடுவாஞ்சேரின்னு கிண்டலாக அடிப்பான் முன்னாடிலாம். என்ன தெரியுங்களா? நான் அது நாட்டுப்புறத்தான்னு சொல்கிறதுக்கு டே கூடுவாஞ்சேரி, இப்போலாம் டே தாம்பரத்தான்னு சொல்லணும் போல இருக்குது. கூடுவாஞ்சேரி அவ்வளோ டெவலப் ஆகிருக்குது. தாம்பரத்தை ஈஸியாக காரில் கடந்து வந்துடலாம், கூடுவாஞ்சேரியே கடக்க முடியல, அவ்வளோ டிராஃபிக் ஆயிடுச்சு இன்றைக்கி. கவனித்துக் கொள்ளுங்கள், தண்ணி இல்லாத காடு உங்களுக்கு எதிராக எனக்கு இருக்கிறவனை கத்த மாற்ற வல்லமை உள்ளவர். என்ன வேணும் தெரியுங்களா? எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். எனக்காக அல்ல, என்னுடைய ஆராதிக்கிற தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக எதிரி எழும்பி விட்டான். அந்த சிங்காசனத்துக்கு எதிராக கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அவனை ஒருபோடு என்னை மேற்கொள்ள அனுமதிக்க மாட்டார். அமலேக்கியன் வந்தான், கர்த்தர் தான் அப்படி தான் சாப்பாடு கொடுத்தாரு. கர்த்தர் அப்போ தான் இவங்களுக்கு தெரியுமா, அவனுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணால் புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணோம், அலறின போடு கர்த்தர் தூதனுடைய அப்பத்தை வானத்தின் தானியத்தை கொடுத்து அவனை போஷிக்கிறார். மாத்திரமல்ல, அவனுக்கு கண்மலையின் தண்ணீரை கொடுக்கிறார். அந்த கண்மலை தேது கிறிஸ்து. அந்த அளவுக்கு போஷித்து நடத்தும் போது எதிரி எதிர வரான கர்த்தர் சும்மா இருப்பாரா? இந்த காலை வேளையில் நிச்சயித்துக் கொள்ளுங்கள், நீ உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கி இருக்க அந்த எதிரி அவனை தேடினாலும் காண மாட்டாய் என்று ஏசாயா எழுதுவான். அப்படின்னா நமக்கு இன்றைக்கி துன்பம் கொடுக்கலாம், அவங்களை அறியாமை. ஏன்னா அவங்க நமக்கு விரோதமாக அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டு விட்டான். கண்டிப்பாக கர்த்தர் அவனை மேற்கொள்ள கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார். நீங்கள் தான் நான் தான் வெற்றி பெறுவோம், எதிரி அல்ல.
இரண்டாவது ஒன்றை நான் சுட்டி காட்டுகிறேன். ஒன்று மிக முக்கியமானது, இந்த அமலேக்கியன் வந்தான். இந்த அமலேக்கியனுடைய வேலை என்ன தெரியுங்களா? டோட்டலாக பைபிளில் பார்த்தீங்கன்னா அமலேக்கியனுடைய வேலை நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பது. அமலேக்கியன் இஸ்ரவேலுக்கு வரான் தெரியுங்களா? அமலேக்கியன் சொன்னேன் யுத்த பிரியன். அந்த யுத்தத்தை எதுக்கு கொண்டு வரான் தெரியுங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னேற்றத்தை 3 வழியில் தடுப்பான். ஒன்று சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஃபர்ஸ்ட் சாமுவேல் chapter 15 and verse 2. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியன் முதல் வேலை வழிமறிக்கிற வேலை. அமலேக்கியன் வேலை என்ன? யுத்தத்தை ஏன் கொண்டு வருகிறான் எதிரி? என்ன செய்யக்கூடாது? நீங்களானும் முன்னேறி விடக்கூடாது. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரான். அடிமையாக இருந்தவன் என்ன செய்யணும்? சாகிற வரைக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று அமலேக்கியன் விரும்புகிறான். ஆவிக்கிறவர்களோடு பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் சபைக்குள்ளே வரும்போது நிறைய பேர் என்னிலிருந்து எடுத்துட்டிங்கன்னா சபைக்குள்ளே வரும்போது நிறைய குறைகள், நிறைய தேவைகள், நிறைய கடன்கள், இப்படி தான் வருவான். உள்ளே வந்து கத்த கிருபையினால் கொஞ்சம் வளருவோம் தெரியுங்களா? இது எதிரிக்கு பிடிக்குதோ இல்லையோ, சபையில் ஏற்கனவே இருந்து பெருச்சாளி இருக்குதுங்களா, அதுக்கு பிடிக்காது. நாங்கள் பார்க்கலையா, வரும்போது தலகாஞ்சி போய் வந்தது, இப்போ பாரு கொஞ்சம் துளிர் விட்டுல, அது என்ன திமுறாக நடக்குது சொல்லுது தெரியுங்களா? அவனுக்கும் சேர்த்து ஓட. ஹலோ, எதிரிக்கு மாத்திரம் இல்லை, சபைக்குள்ளே உட்காந்து ஏந்திரங்களை முன்னேறக்கூடாது. ஆவிக்கிற உலகத்தை மாற்ற உலகத்தையும் பாருங்கள், கீழே இருக்கிறவன் கீழே தான் இருக்கணுமே தவிர அவன் எங்கே வந்துடக்கூடாது, மேலே வந்து விடக்கூடாது. கர்த்தருடைய கிருபை என்ன தெரியுங்களா? அமலேக்கியன் உன்னை வழியே தடுக்கிறான், முன்னேற்றத்தை தடுப்பான். ரெண்டாவதாக அந்த அமலேக்கியன் வேலை என்ன தெரியுங்களா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜட்ஜஸ் chapter 6 verses 3 and 4. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கவனிச்சிங்களா? இந்த அமலேக்கியனுக்கு வேலை என்ன வேலை தெரியுங்களா? கைகளின் பிரயாசத்தை அழிக்கிறான் பாருங்க. விதைக்கிறார்கள் ஜனங்கள், அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கும்போது அமலேக்கியன் வந்து என்ன பண்ணாங்க? அறுத்துட்டு போயிட்டான். அப்படின்னா அமலேக்கியனுக்கு ஒரு வேலை என்ன? நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பான். ரெண்டாவது என்ன பண்ண? நம்முடைய கைகளின் பிரயாசத்தை அழிக்கிறது அமலேக்கியன் வேலை. மூன்றாவது அமலேக்கியன் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், First Samuel chapter 30 verses 1 and 2. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கவனிச்சிங்களா? அமெரிக்கன் 3 டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். திருடன் வந்து திருடிட்டு போனால் கூட கொஞ்சம் மீதியை விட்டு போவான். திருடன் வந்தான்னு வச்சிங்களேன், பீரோவை தூக்க மாட்டான், பீரோ உள்ளே தூக்கிட்டு போவான்ல. ஆனால் ஒரு நெருப்பு வந்தால் பீரோவும் சேர்ந்து எரிஞ்சு போயிடும், மெல்ட் ஆகி போயிடும். அப்படி மரத்துலன்னா கேட்கவே வேண்டாம். இரும்பாக இருந்தால் என்ன பண்ணும்? அப்படி தலைகளை மாறி போயிடும்ல, ஷேப் மாறி போயிடும்ல. கவனித்துக்கள். அமெரிக்கன் வந்து என்ன பண்ணுறாங்க? சுட்டெரித்த டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். அமலேக்கியனுடைய 3 தன்மை ஒன்றென்ன? முன்னேற்றத்தை தடுப்பான், கைகளின் பிரயாசத்தை அளிப்பான், நம்ம முற்றும் முடிய தரமட்டமாக்குறது அமலேக்கியன் வேலை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அமலேக்கியன் உன்னை மேற்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன், எதிரி உன்னை மேற்கொள்ள அனுமதிக்க மாட்டேன். பிகாஸ் என்னுடைய அன்பு உண்மையில் இருக்கிறது. தேவனுடைய அன்பு இருப்பதனால அமலேக்கியன் நம்ம மேற்கொள்ள முடியாது. யுத்தங்கள் வரும், அமலேக்கியன் வருவான், நம்ம முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்வான், அப்படியே கைகளின் பிரயாசத்தை அழிக்க முயற்சி செய்வான். இன்றைக்கி ஒன்று தெரியுங்களா? இன்றைக்கி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா குடித்து சூதாடி இல்லை குதிரை ரேஸுக்கு போய் ஏழைகளானவன் இருப்பான். இன்றைக்கி என்ன தெரியுங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தே ஏழையை போனவன் நிறைய பேர் இருக்கான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலின்னு ஒரு அம்மா போனால் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? ஒன்று சொல்கிறான், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் நல்லா இருக்குமே. ஏன்டா தலைவலிக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு என்ன சம்மந்தம்? என்ன தெரியுங்களா? இங்கே யாராவது பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறதுனா சண்டைக்கு வந்துடாதீங்க, சரியா? உங்களுக்கு சேர்த்தான்னு சொல்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி நடத்துகிற டாக்டர்ஸு, ஆஸ்பத்திரி நடத்துகிற சொந்தக்காரெல்லாம் கொஞ்சம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் உண்டு. அதாவது இன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய சொல்கிறது, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் வந்ததுக்கு முதல் வழியே மருத்துவமும் கல்வித்துறையும் தான். ஆனால் இந்த ரெண்டும் தான் இன்றைக்கி உச்சக்கட்ட வியாபாரத்தில் இருக்குது. இந்த 2 தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தது தெரியுங்களா? ஒன்று அவருடைய கல்வி, அப்படி இருளில் இருக்கவனுக்கு கல்வியை கொடுத்து அவன் கண்களை திறந்தாங்க. ரெண்டாவது மருத்துவத்தை கொடுத்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அந்த வியாதியிலிருந்து தூக்கி கர்த்தர்களை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த 2 தான் பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுங்களா? ஹையஸ்ட் பெய்டு இன்றைக்கி இந்த 2 தான். ஒன்று கல்வி, ரெண்டாவது மருத்துவம்.
கவனித்துக் கொள்ளுங்கள். இதை ரெண்டு தான் பிசாசனை பயன்படுத்துகிறான். இன்றைக்கி ஒரு தலைவலிக்கு போனால் எம்ஆர்ஐ எடுந்தால் இதுன்றா அதுன்னா பார்த்தீங்கன்னா அவனுடைய எத்தனை மிஷின் இருக்குதோ அத்தனைக்குள்ளேயும் ஆளை நுழைச்சி அந்த பக்கம் எடுக்காம விட மாட்டான். ஜெராக்ஸ் மிஷினுக்குள்ளே ஒரு நாள் தள்ளலாம் தள்ளுவான் ஆள் நம்ம ஆள். ஏன்னா வந்தாலும் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வாடான்னு கூட ஜெராக்ஸ் உள்ள தள்ளி கூட தள்ளி எடுத்துருவான் ஆள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸாக மாறி போயிருக்குது. கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த எதிரியாக இருந்தாலும் சரிதான், எந்த அமலேக்கியனாக இருந்தாலும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது, உங்கள் கைகளின் பிரயாசத்தை அழிக்க முடியாது, உங்கள் நிர்மூலமாக்க முடியாது. ஏனென்றால் நிர்மூலமாகாத நித்திய தேவன் நம்முடைய தேவன். அவர் கண்டிப்பாக நிர்மூலமாக அனுமதிக்க மாட்டார். ரெண்டாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்பினான். ஒன்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக அமலேக்கியன் எழும்பினான். கர்த்தர் அனுமதிக்கலை. தோற்றது யார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வார்த்தம் தெரியுங்களா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1-2 அமலேக்கியன் வார்த்தம் தெரியுங்களா? அந்த அதிகாரத்துக்கு பிறகு பைபிளில் அமலேக்கியன் என்ற வார்த்தையே கிடையாது. ஹலோ, கவனித்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் எஸ்தர் புஸ்தகத்தில் ஆகாகியன்னு ஒருத்தன் வருவான். யார்? ஆமான். அந்த ஆகாக் என்பது யாருன்னா அமலேக்கிய அரச வம்சத்தோட பேர் தான் ஆகாக். அந்த ஆகாக் ஒருத்தன் தான் அதுக்கப்புறம் அமலேக்கியன். அது கூட அவனை தூக்கல் போடுவான் தெரியுங்களா? அதுக்கப்புறம் அமலேக்கிய பரம்பரையே பைபிளில் கிடையாது தெரியுங்களா? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு எதிராக வந்தவன். கர்த்தர் சொல்ல அவனுடைய நித்தியமாக யுத்தம், எட்டர்னல் வார். அப்படின்னா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அமலேக்கியன் வருவானானால் நல்லா சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு உரதமாக வருகிறான். அதான் முதல்ல சொன்னேன், தேடினாலும் என்ன செய்ய மாட்டோம், அவனை கண்டுகொள்ள மாட்டோம், கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஏசாயா சொல்லுவான், இல் பொருள் ஆவான். அதுக்கு என்ன? நத்திங், சூன்யமாக மாறி போயிடுவான். கவனித்துக்கொள். ஏனென்றால் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும், கர்த்தருடைய அன்பு அதை செய்யும். ரெண்டாவதாக சொல்லுகிறேன், தாவீதுக்கு விரோதமாக யார் வராங்க? சவுல். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, தாவீதை கொல்லுவதற்கு சவுல் எத்தனை முறை முயற்சி பண்ணா தெரியுங்களா? ஐயா 21 டைம்ஸ். எத்தனை முறை வருவான் தெரியுங்களா? 21 முறை தாவீதை கொல்லுவதற்கு சவுல் முயற்சி பண்ணுவான். அதில் 5 முறை அவனே நேரடியாக வருவான். மீதி 16 முறை அவனுடைய ஆட்களை அனுப்பி தாவீதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவனை கொல்ல முயற்சி செய்வான். ஆனால் தாவீதை கொல்லுவதற்கு சவுலே 5 முறை வருவான். ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், செத்தது தாவீது இல்லை, செத்தது சவுல் தான். இன்னும் சொல்ல போனால் ஹி கமிட்டட் சூசைட், அவன் தற்கொலை செய்து கொண்டான். அப்படின்னா சவுலோட அமலேக்கியன் அர்த்தம் என்ன? சண்டைக்காரன். அவனுக்கு 3 தன்மைகளை சொன்னேன். முன்னேற்றத்தை தடுப்பான், அடுத்தது கைகளின் பிரயாசத்தை அழிப்பான், நம்மை நிர்மூலமாக்க முயற்சி பண்ணுவான். அடுத்தது சவுல் தெரியுங்களா? சவுலோட தன்மைகளை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, சவுல் என்றாலே பொறாமை. அந்த பேருக்கு அர்த்தம் வேறு. சவுலோட பேருக்கு அர்த்தம்னு சொன்னால் டிசைர்ட், அதாவது தேவனால் விரும்பப்பட்டவன் அர்த்தம். ஆஸ்ட் ஆஃப் காட், கர்த்தரால் கேட்கப்பட்டவன் என்ற அர்த்தம். ஆனால் அந்த சவுலோட தன்மை என்ன தெரியுங்களா? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். கோலியாத்தை வீழ்த்தி விட்டு தாவீது வருகிறான். இந்த ஊரில் உள்ள பெண்கள் இருக்காங்க தெரியுங்களா? இந்த அம்மாமார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்போவுமே. அதாவது அந்த நல்லா தான் செய்கிறாங்க. என்ன பண்ணாங்க? தாவீது கோலியாத்தை வீழ்த்தி விட்டு வரான், பாராட்டுறாங்க. பாராட்டும் போது என்ன பண்ணோம்? கொஞ்சம் கவனமாக பாராட்டுங்க, சரியா? ஹலோ, பாராட்டுங்க. ஆனால் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனம், அக்கம் பக்கத்தில் பார்த்து. இந்த பாட்டி அப்போ சொல்ல, பகலில் என்ன செய்யணுமா? பக்கம் பார்த்து பேசு. ராத்திரியில் அதுவும் பேசாத. நம்ம ராத்திரியில் பார்த்தீங்கன்னா 3 தெரு கேட்குற மாதிரி ஒரு சவுண்ட் சிஸ்டம் வச்சு நம்ம பேசுவோம். அந்தாரை போல ஒருவனை பார்த்ததே இல்லை, அவ்வளோதான். அவனுக்கும் கேடு, உங்களுக்கும் கேடு. தாவீது வெற்றி பெற்று வருகிறான். அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது ஒருத்தனை தான் கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தனை கொன்னதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சைபர் தானே, அது முன்னாடி போட்டா என்ன, பின்னாடி போட்டா என்ன? ஒன்றுக்கு முன்னாடி எத்தனை சைபர் போட்டாலும் வேல்யூ ஒன்று தான். ஆனால் ஒன்றுக்கு பின்னாடி சைபர் போட்டால் அதுக்கு வேல்யூ வேறு. இந்த அம்மா அவன் கொன்னது ஒருத்தனை. இவன் என்ன பண்ணாங்க? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. எப்படி பண்ணாங்களாம்? எப்படி பாடினாங்க? முறையாக பாடினாங்களாம், சும்மா பாடல. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாய்ஸ், செகண்ட் வாய்ஸ், தேர்ட் வாய்ஸ் போட்டு என்ன பண்ணுறான்? கொயர் பாடுற மாதிரி வரிசை பெஞ்சு ஸ்டூல்லாம் போட்டு மேலே பாடுவாங்க. அவர் போடு அப்படியே 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 இப்படி பாடிப்பாடலாம் வரிசையா. அதே ஃபர்ஸ்ட் வாய்ஸ், செகண்ட் வாய்ஸ், தேர்ட் வாய்ஸில் பாடுறாங்க. தாவீதை பாடி கடுப்பு வருமா வராதா? ஹலோ, நம்ம ஊர் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இந்த இதுக்கு பக்கத்தில் மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு சபையில் பெங்களூர்லேருந்து ஒரு ஊழியக்காரர் 3 நாள் கன்வென்ஷன் பேசினார். கன்வென்ஷனில் அவர் பேசிட்டு போன உடனே
அடுத்த நாள் காலையில் இந்த திங்கக்கிழமை தான் அந்த சபையில் சில கொழுப்பு பிடிச்ச விசுவாசி இருக்கும். அது சும்மா இருக்காது. என்ன பண்ணு தெரியுங்களா, கன்வென்ஷன் முடிஞ்சோடனே திங்கக்கிழமை காலையில் புறப்பட்டு அந்த கன்வென்ஷன் பாஸ்டர் நடத்தினார் இல்லையா சபை, அவர்கிட்ட போய் உட்காந்து, பாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் பாஸ்டர், ஒரு நல்ல கன்வென்ஷன் நடத்துனீங்க பாஸ்டர். ஆமாம், எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் பாஸ்டர், அவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பேசினார் பாஸ்டர். ஆமாம், ஆனால் தான் அவரை கூப்பிட்டு வந்தேன், எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி கத்தர் காட்டில் கூப்பிட்டு வந்தேன் பாஸ்டர், அவர் ஆழமாக பேசினார் பாஸ்டர். இப்போ தான் பாஸ்டருக்கு இடிக்குது. ஓஹோ, அப்போ நம்ம இது வரைக்கும் ஆழமாக பேசலைன்னு சொல்கிறானா இவன், அதான் கொழுப்பு பிடிச்ச விசுவாசினேன். என்ன பண்ணுறதுனா போய் அவரை பற்றி அப்படி பிரபலமாக பேசும்போது பாஸ்டருக்கு என்ன தோணும் தெரியுங்களா, ஒரு முறை வெளிநாட்டில் ஒரு சபையில் போய் ரூத் இருக்கு இல்லையா, ஹலோ, அந்த ரூத் இருக்குல்ல, அந்த அம்மாவை பற்றி ஒரு 5 நாள் ஸ்டடி எடுத்தேன். ஒரு நாள் வெளிநாட்டில் ஒரு சபையில், தமிழ் சபை தான், 5 நாள் டீச் பண்ணேன். முடிச்சுட்டு 5ஆவது நாள் முடிச்சுட்டு நான் அந்த ஊரை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம். நிற்கும்போது அந்த பாஸ்டர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. அந்த பாஸ்டர் எப்படின்னா என்ன, ஒரு தகப்பன மாதிரி நேசிக்க, அவருக்கு ஒரு 32-33 வயசு தான் இருக்கும். ஆனால் 13 வருஷம் ஊழியமான சபைக்கு பாஸ்டராக இருக்கார். அதிகபட்சம் 33-34 வயசு தான் இருக்கும். அவர் என்ன ஒரு தகப்பன மாதிரி நேசிக்கிற மனுஷன். ஏன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அந்த இடத்துல அவர் என்ன வச்சு பார்க்குற மனுஷன். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சொன்னார், ஐயா இப்படிலாம் ரூத்துக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியாதியா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சபையின் மூப்பர் அவருடைய மனைவி வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க, அந்த அம்மா பேர் ரூத்தான், எனக்கு தெரியாது, மூப்பர் மனைவிக்கு பேர் ரூத்து. நான் என்ன பண்ணேன்னா ரூத்தை பேசி அவங்க பேசிட்டு சொன்னாங்க, ஐயா இது வரைக்கும் இங்கே வந்த ஊழியக்காரனில் சின்ன உருவம் நீங்கள் தான். அது அவங்க சபைக்கு ஒரு ஆள்லாம் 6 அடி உயரம் இவ்வளோ கூட இருப்பாங்கல்ல, ஹலோ, ஆனால் போன சொன்னாங்க 5 அடி 2 அங்குலத்தில் வந்த ஒரே ஆள் நீங்கள் தான். அது மொத்தம் பேண்ட்டு ஷர்ட்டு ஷூ எல்லாம் கலத்திட்டா 48 கிலோ தான் தேரும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஊசி மிளகா மாதிரி அதுக்குள்ளே ரூத்துக்குள்ளே இவ்வளோவா, என் பேருக்கு இவ்வளோ அர்த்தம் எனக்கு இப்போ தான் தெரியும் சொன்னாங்க. வந்த ஊழியக்காரெல்லாம் எங்களை ஏமாற்றிட்டாங்க ஐயான்னாங்க. அதை பார்ச கூட கேட்குறீங்களா, ஐயா என்னையும் சேர்த்து ஐயா சொல்கிறாங்கன்னாங்க. அவங்க கவனத்துக்குள்ள ஒரு ஊழியக்காரனை பாராட்டும் போது அடுத்த ஊழியக்காரன் இல்லாமல் பார்த்துக்குங்க, சரியா? ஹலோ, இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா, இயேசுவின் நாமத்தில் பிடி சாபம் உங்களுக்கு உடனே கிடைக்காட்டி. இந்த விசுவாசம் என்ன பண்ணா தெரியுங்களா, போய் பாஸ்டர் சொன்ன, பாஸ்டர் அவர் ஆழமாக பேசினா பாரு, ரொம்ப டீப்பாக பேசினார் பாஸ்டர் அப்படி சொன்னார். பாஸ்டர் கேட்டிருந்தார், பாஸ்டர் கடுப்பு ஆயிடுச்சு. அடுத்த சண்டே பிரசங்கம் என்ன தெரியுங்களா, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, அதான் பிரசங்கம். அடி செம அடி, ஆழமாக உனக்கு வேணும், ஆழத்தில் இருக்கும் மகனை ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, தேவையா உனக்கு இது, அதான் சொன்ன கொழுப்பு பிடிச்ச விசுவாசினேன். கவனித்து கொள்ளுங்கள். இந்த அடுத்தவங்களை பாராட்டுங்க, அது நல்ல குணம்தான். ஆனால் பாராட்டும் போது கொஞ்சம் பக்கத்தில் பார்த்துக்குங்க, யாராவது இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துக்குங்க. இன்னொன்று தெரியுங்களா, நீங்கள் ரொம்ப பாராட்டுனீங்க, யாரை பாராட்டுறீங்களோ அவனை ஒரு குழி வெட்டு உள்ளே போட்டு மூடிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் பாராட்ட வேண்டும். என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சிக்கனமாக பாராட்டுங்க. ரொம்ப முறையாக பாடினா என்ன ஆகும் சொன்னேன் இல்லையா, ஷாப்ரோனா வாய்ஸில் ஒருத்தர் பாடியிருப்பான், ஒருத்தன் பேஸ் வாய்ஸில் பாடியிருப்பான், ஒருத்தர் 2 இன்டர்மீடியட் வாய்ஸில் பாடுவானுங்க. எல்லாம் சரிதாயா, ஆனால் சவுலுக்குள்ளே என்ன உண்டாக்கிட்டு, பொறாமை உண்டாக்கிட்டல. 9ஆம் வசனம் வாசிங்க. காய்மகாரனா ஜெலசி, பொறாமை. என்ன வருது தெரியுங்களா, ஏன் சவுல் தாவீதை அழிக்க முயற்சி பண்ணான் தெரியுங்களா, ஒன்று ஜெலசி. காலையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாக ஏன் தெரியுமா ஒருத்தன் உருவாகிறான், உங்களுடைய வளர்ச்சி அவனுக்கு பொறாமை உண்டாக்குது. உங்களை மற்றவங்க பாராட்டுறாங்களே, அந்த பொறாமை அவர்களுக்கு உண்டாகுது. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 4:4. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் எல்லா கிரியையும், கவனிச்சிங்களா, நீங்கள் ராத்திரியும் பகலும் பாடுபட்டு உடம்பை அதை ஒரு உருக்குலைந்து போனாலும் பரவாயில்ல, நான் வளரணும், நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், எதிர்காலம் அப்படி பாடுபடுறீங்க தெரியுங்களா. இது எதுக்கு உதவும் தெரியுங்களா, ஏற்று வீட்டுக்காரன் வயிற்றுச்சல் தான் உதவும், அடுத்தவனுடைய பொறாமைக்குத்தான். அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை எங்கிட்ட ரொம்ப அன்பாக பழகிறாங்களா, அவன் பின்னாடி உங்களை பற்றி என்ன பேசுகிறான்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களை பார்க்கும்போது, பிரதர் நல்லா இருக்கீங்க பிரதர், ரொம்ப நல்லா இப்படி சொல்கிறான் தெரியுங்களா, அது வெளியே உள்ளே என்ன பேசுகிறான் தெரியுமா? கவனித்துக் கொள்ளுங்கள். சவுல் மேலோட்டமாக என்ன பண்ணுவாங்களா, தாவீதை பாராட்டுற மாதிரி தெரியும், ஆனால் என்ன பண்ண உள்ள அவனுக்கு எனக்கு ஜெலசி. அப்படின்னா சவுல் என்று அதுக்கு அடையாளம் இருந்துங்களா, பொறாமை. இன்னொன்று சொல்கிறேன், சவுல் என்பதுக்கு இன்னொரு அர்த்தம் சுயசித்தம், செல்ஃப் வில். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க.
கவனிச்சிங்களா? ரெண்டாவது சவுல் யார் தெரியுங்களா? சுய சித்தத்தை தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்படுத்துறவன். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு விதமாக சவுல் எழும்புறானா ஒன்று பொறாமை, ரெண்டாவது என்ன தெரியுங்களா? நீங்கள் தேவ சித்தத்தின்படி நடக்க விரும்புவீங்க, ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுவான்? சுய சித்தத்தை. உங்கள் வீட்டுக்குள்ளேயே அப்படி ஒரு ஆள் இருக்கும், அவன் சவுலுன்னு தெரியாமல் இருக்கான். என்ன பண்ணுவான் தெரியுங்களா? சும்மா பைபிள் சொல்லாத, சும்மா வசனம் சொல்லாத, இப்படியே பார்த்தா ஒன்றும் நடக்காது. என்ன பண்ணும்? கொஞ்சம் அப்படியும் போவோன்னு சொல்லக்கூடிய ஆள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்னால், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் பேசாமல் இருந்துட்டு போகலாம். ஆனால் உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சும்மா உட்காந்தா கூட இருக்க விடுவாங்களா? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, விசுவாசம் அப்படி தழும்புகளால் குணமானிகள் சொன்னாங்க. பாயா உன் வரைக்கும் நீ இருந்தால் சரி, செத்து தொலை, குழந்தைங்கள மேலே திணிக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல. என் பிள்ளைய கொல்லாமல் இந்த பாவி விடமாட்டான் திட்டுறாள் வீட்டில் இருக்குல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்று என்ன உண்டு? பொறாமை. ரெண்டாவது சுய சித்தத்தை திணிக்கிறவன், அவன் தான் யார்? சவுல். மூன்றாவது ஒன்று சுட்டி காட்டுகிறேன். சவுளுடைய மூன்றாவது தன்மை என்ன தெரியுங்களா? 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 7-9 வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் பில்லி சூனியம் அல்லது தான் அழித்ததை திரும்ப செய்ய விரும்புகிறவன். 28:7 வாசிங்க. யாரை தேட சொல்கிறான்? அஞ்சனம் பார்க்கிற, குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை தேடு என்று சொல்கிறான் சவுல். 9ஆம் வசனம் வாசிங்க. அதுக்கு அந்த ஸ்திரீ கவனிச்சிங்களா? சவுல் தான் என்ன பண்ணாரு? இஸ்ரவேலில் உள்ள குறி பார்க்குற பெண்களை அழித்தான். இப்போ அவனே தேடுறான் பாருங்களேன். அப்படின்னா இது கக்கினதை திரும்ப திங்கிற நாய் தானே, கழுவப்பட்ட அண்டி மறுபடியும் சேற்றுக்கு போனது போல் தானே. 2 பேர் 2ஆம் அதிகாரம் அடுத்தான சுட்டி காட்டுது. நாய் என்ன பண்ணுமா? கக்கினதை திரும்ப சாப்பிடும்ல. பன்றி என்ன செய்யும்? தான் கழுவப்பட்டதை மறந்து மறுபடியும் சேற்றில் தான் இருந்தது, அதை தூக்கி எடுத்து கத்தர் கழுவினார்ல, மறுபடியும் அங்கே போகுது. அதான சவுல். ஆனால் சவுலோட 3 தன்மைகள் என்ன? 1 ஜெலசி, காய்மகாரம், பொறாமை. 2வது என்ன? தேவ சித்தத்துக்கு மாறாக சுய சித்தம். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 16-14 கர்த்தரால் வரவிருப்பிட ஒரு பொல்லாத ஆவியை ஆக்கிரமித்தது. ஏன் தெரியுங்களா? தேவ சித்தத்துக்கு மாறாக எப்போது நாம் நடக்கிறோமோ அப்போது கர்த்தரால் வரவிருப்பிட ஒரு பொல்லாத ஆவி வரும். கவனித்துக்கோங்கள். எவனும் நம்ம மேலே ஏவி விட வேண்டாம். நம்ம தேவ சித்தத்துக்கு மாறாக நடக்கும்போது கர்த்தரே அனுப்பிடுவார். எந்த மந்திரவாதியும் தேடி எவனும் போய் நமக்கு சூனிய ஏவல் பண்ண வேண்டாம். நாம் தேவ சித்தத்துக்கு மாறாக நடக்கும்போது கர்த்தரை என்ன செய்வாரா? வஞ்சிக்கிற ஆவியை அல்லது பொல்லாத ஆவியை கர்த்தரை அனுப்புவார்னு வேறும் சொல்லுகிறது. அதனால் மந்திரவாதி தான் அனுப்புவான்ல, கர்த்தரும் அனுப்புவார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை யார் விசுவாசிக்கலையோ அவன் கெட்டுப்போகத்தக்கதாக கர்த்தர் வஞ்சகத்தின் கொடிய ஆவியை கர்த்தரே அனுப்புவார்னு வேறும் சொல்லுது. கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் இன்றைக்கு சவுலால் இன்றைக்கு ஒருவேளை நமக்கு யுத்தங்கள் வரலாம். சவுலுக்கு 3 காரணங்களை நிறைய இருக்குது. 3 சொல்லி. 1 அவனுடைய பொறாமை, 2வது அவனுடைய சுய சித்தத்தை தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்படுத்துவது, 3வது எதை அழித்தானோ அதை திரும்ப செய்கிறவன், அவன் தான் சவுல். அப்படியான இன்றைக்கு சவுலோட யுத்தம் உங்களுக்கு எனக்கும் உண்டு. ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் ஒரு பட்டயம் நாட்டப்படும். அதில் சவுல் என்ன செய்வான்? தன்னைத்தானே விழுந்து செத்து போயிடுவான் ஒரு நாள். அப்படியானால் நாம் நம்முடைய எதிரியை அழிய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். நாம் ஆண்டவரே அவனை அழிச்சிருங்கன்னு ஜபிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு எது இல்லை. ஏன்னா வேறு பழி வாங்குறது நம்முடையது அல்ல, பழி வாங்குறது நம்ம வேலை கிடையாது. ஆனால் நமக்காக ஏன் தெரியுங்களா? கர்த்தர் நான் உண்மையில் ஒரு அன்பு வைத்திருக்கிறேன். ஆகியனால யோசித்து பாருங்கள். நம்ம யாராவது அன்பு உண்மையிலே அன்பு வைத்தோமானால் யாராவது அவங்களை வந்து தப்பாக சொன்னால் நமக்கு கோபம் வருமா வராதா? யாராவது தொட்டால் கூட அவனை குண்டுலன்னு ஆக்கிடுவோம். காரணம் என்ன தெரியுங்களா? நாம் வைத்திருக்க அன்பு. அப்படின்னா கர்த்தர் நம்ம மேல் ஒரு அன்பு வைத்திருக்கிறார். நம்ம எவ்வளோ காயப்படுத்தினாலும், நம்ம எவ்வளோ அவரை நாசப்படுத்தினாலும், எவ்வளோ அவருக்கு விரோதமாக செயல்பட்டாலும் அந்த அன்பு என்ன செய்யாது? போக விடாத அன்பு இல்லை. அந்த அன்பு என்ன செய்யும்? அது அமலேக்கியனையும் அழிக்கும், 2வது சவுல்களையும் அழிக்கும். 3வது ஒன்று சுட்டி காட்டுகிறேன். பைபிளில் நிறைய இருக்குது. நான் அந்த 3வதோடு முடித்து கொள்ளுகிறேன். இப்படி நேரம் ரொம்ப வந்துட்டு நீங்கள் உள்ள ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள தோணுது, நிறுத்தணும்னு தோணுது. அதனால யாரோ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆண்டவரே இந்த அதிக பிரசங்க வாயை சீக்கிரம் மூடும் ஆண்டவரே, அதுக்கு மேலே ஜெபம் பண்ணாதீங்க, நானே முடிச்சிடறேன். என்ன சாயங்காலம் பேசுறதுக்கு தொண்டை வேணும். சரியா? நீங்கள் ஜெபம் பண்ணி தொண்டை ஏண்டே கட்டிட போகிறீங்க. அப்புறம் கட்டுமாண்டவரே, நம்ம இதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. சரி, ஆண்டு சொன்னார்லே, நீ பூமியில் எதை கட்டுகிறாயோ அது வானத்தில். அதனால் தொண்டையை கட்டுறதான் முதல் வேலை நம்மளுக்கு. அது என்ன மாதிரி அதிக பிரசங்க தொண்டையை முதல்ல கட்டிடுவான். இந்த ஆள் கட்டினாதாண்டா சாயங்காலம் நம்ம பைபிள் ஸ்டடி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போவே கட்டிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணாதீங்க. கட்ட விழுக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட். உங்கள் மேலே மாத்திரம் கர்த்தர் அன்பு இல்லை, என் மேலேயும் கர்த்தர் அதிக அன்பு வைத்துக்கா. பிரைஸ் தி லார்ட். எதிரி என்ன மேற்கொள்ள கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், அக்கிரம ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ஆமென். ஆனால் நேரத்துக்காக நான் நிறுத்துகிறேன், சரியா? மூன்றாவதாக, ஆகாபும் எசபேலும் எலியாவுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஆனால் அழிஞ்சது 2 பேர் தான். ஃபேட்டல் டெத். அந்த 2 பேருக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். ஆகாப் யுத்தத்தில் அடிபட்டு செத்தான். அவன் நினச்சான் சட்டையை மாற்றிட்டு போனால் எதிரியை ஏமாற்றி விடலாம். ஆனால் கர்த்தருடைய அம்பு அவன் கவசத்தின் சந்துக்குள்ளவே பட்டது. அவன் சொன்னான், நான் அடிபட்டேன், செத்தே போயிட்டான். அடுத்தது எசபேலின் மரணம் மிக 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 பரிதாபம், அவலமானது. கீழே வந்து பார்த்தா நாய்கள் சாப்பிட்டு போக அந்த உள்ளங்கையும் கொஞ்சம் எலும்பு தான் கிடந்துதான். அந்த அளவுக்கு. ஏன் தெரியுங்களா? எலியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். அவங்களோட 3 அடையாளத்தை சுட்டி காட்டு. ஆகாப் எலியாவுடைய 3 அடையாளங்கள். ஒன்று ராஜாக்கள் 21-25 வாசிங்க. ஆகாப் எசபேல் 2 பேரும் சேர்ந்து சவுலை அழிக்க தீர்மானித்தவர்கள், மன்னிக்க வேண்டும், எலியாவை அழிக்க போராடினவர்கள். ஆனால் அழிஞ்சது ஆகாபும் எசபேலும் தான். முதல் காரணம் என்ன தெரியுங்களா? வாசியா. 1 ராஜாக்கள் 21-25. கவனிச்சிங்களா? தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு தங்களை விற்று போடுகிற அளவுக்கு அவர்கள் முன் வந்தார்கள். தூண்டி விட்டது எசபேல், விற்று போட்டது யாரு? ஆகாப். அப்படி என்றால் உங்களுக்கு விரோதமாக யார் வருவான் தெரியுங்களா? தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு தங்களை விற்று போட்டவன் உங்களுக்கு எனக்கு விரோதமாக வருவான். சபையே, நமக்கு விரோதமாக வர அந்த ஆகாப் எசபேலுடைய வேலை என்ன தெரியுங்களா? முதல்ல அவங்க என்ன செய்வாங்க? எந்த அக்கிரமத்தையும் செய்வதற்கு அற்பமான ஆதாயத்துக்காக என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நம்மை அழிக்க தேடுவான். இந்த காலவேளை தெரிந்து கொள்ளுங்கள், எந்த ஆகாபும் எந்த எசபேலும் உங்களையும் என்னையும் அழிக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய அன்பு நம்ம மேல் இருக்கிறது. அவன் யாரு? நம்மை அழிப்பதற்கே தன்னை விற்று போட்டவன். 2வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். இந்த 2 பேருடைய தன்மை என்ன தெரியுங்களா? 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை. இந்த எசபேலுக்கும் இந்த ஆகாபுக்கு 2வது தன்மை தெரியுங்களா? விக்கிரக ஆராதனை. தம்பி வாசிக்க வேண்டாம், அவங்களுக்கு சொல்லிட்டு கடந்து போயிடுறேன். 2வது என்ன? 1 தேவனுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு தங்களை விற்று போட்டவர்கள். 2வது விக்கிரகத்தை. அதில் பார்த்தீங்கன்னா ஆகாப் என்ன பண்ணுறான்? ஒரு விக்கிரக தோப்பை உண்டாக்குகிறான், விக்கிரகங்களை உண்டாக்குகிறான். எசபேல் என்ன பண்ணுவா தெரியுங்களா? 450 பாகாலின் தீர்க்கதரிசி, 400 தோப்பு விக்கிரகம். 850 பேருக்கு தேசத்தில் பஞ்சம். ஆடு மாடுகளுக்கு குதிரைகளுக்கு புல்லும் தண்ணியும் கிடைக்கல. ஆனால் எசபேலின் அரண்மனையில் 850 பேருக்கு ராஜ விருந்து கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன தெரியுங்களா? விக்கிரகங்களை ஆராதிப்பதற்கு. இன்றைக்கு விக்கிரகம் நமக்கு தெரியும், பொம்மை மாத்திரம் இல்லை, படங்கள் மாத்திரமல்ல, பொருளாசையும் ஒரு விக்கிரக ஆராதனை. கொலோசியர் 3:5. கீழ்ப்படியாமையும் ஒரு விக்கிரக ஆராதனை. 1 சாமுவேல் 15:23. பொருளாசையும் விக்கிரக ஆராதனை, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாததும் விக்கிரக ஆராதனை. அப்படின்னா ஆகாப் எசபேல் என்றால் 1 என்ன? அவர்கள் தங்களை தேவனுக்கு செயல்படுவதற்கு அர்ப்பணித்தவர்கள். 2வது விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள். 3வது பழி வாங்குகிற தன்மை, ரிட்டாலியேஷன், ஸ்பிரிட் ஆஃப் ரிட்டாலியேஷன் இவங்களுக்குள்ள இருந்த மிக முக்கியமான ஒன்று. 1 ராஜாக்கள் 19:2 வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மூன்றாவது என்ன தெரியுங்க? அவனுக்கு பழி வாங்குதல். கவனித்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு விரோதமாக பழி வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் கங்கணம் கட்டிட்டு இருப்பான். தாவீதை கொல்லுவதற்கு காத்தூரில் ஒரு ராட்சசன் என்ன பண்ணா தெரியுங்களா? ஒரு புரு பட்டையை தான் அறையில் கட்டி சுற்றினானா. எதுக்கு? தாவீதை மாத்திரம் கொல்றதுக்கு இந்த பட்டயம். ஆனால் செத்தது அவனே தவிர தாவீது அல்ல. தாவீது அந்த பட்டயத்தில் கொல்லப்படவில்லை. செத்தது யார்? அந்த ராட்சசன். தாவீதின் மனுஷர்கள் 4 பேர் போய் இந்த 4 பேரையும் கொண்டு விட்டான். இந்த காலையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக எந்த எதிரி வந்தாலும் சரிதான். அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், இல்லை அது சோஷியலாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய செக்குலர் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், எந்த இடமாக இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக ஒரு எதிரி எழும்புகிறான் என்றால் அவன் நமக்கு விரோதமாக அல்ல, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஆளுகைக்கு விரோதமாக. சொன்னேன், பாதாளத்தின் வாசல் சபை என்பது பரலோகத்தின் வாசல். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் இயேசு அந்த வாசல் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் the love of God is on me. கர்த்தருடைய அன்பு நம்ம மேல் இருக்கிறபடினால அவன் நம்ம கொல்ல முடியாது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மொர்தெகாயை அழிப்பதற்கு
ஆனால் செத்தது யார்? அந்த தூக்குமரம் அவனுக்கு தான். சிங்கக்கவியில் தானியில் போட்டு கொல்ல முயற்சி செய்தவர்கள் வேறு, ஆனால் செத்தது அவன்தான். யாத்திரா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை கொல்ல ஏரோது எழும்பினா, ஆனால் அந்த அதிகாரத்து முடிவில் செத்தது ஏரோது, பேதுரு அல்ல. அப்படின்னா அந்த காலையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் எந்த பக்கத்தை திரும்பி பார்த்தீங்கன்னாலும் தேவ ஜனங்கள் ஒருவேளை வெற்றி பெறாமல் இருக்கலாம், ஆனால் தோற்று போனதாக வர்றாருல்ல. தேவ ஜனங்கள் ஒருவேளை என்ன செய்யலாம்? அவர்கள் ஒரு வெற்றியை பெறாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே வெற்றியாளர்கள். நீங்களும் நானும் சபையில் இருக்கிறோம்னு சொன்னால் we are already victorious. நம்ம ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள், வெற்றி பவனியில் தான் இருக்கிறோம். ஆகவே நான் தோற்று போகிற கூட்டம் அல்ல. எதிரி வந்தால் ஒருவேளை நாம் வெற்றி பெறாமல் போகலாம், ஆனால் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டோம்? தோற்று போக மாட்டோம். கண்ணில் மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம். இது சங்கீதம் 41:11. இது சபைக்கு கர்த்தர் இந்த காலைவேளையில் கொடுத்த ப்ராஃபட்டிக்கல் வேர்ஸ். ஆமேன், ஆமேன். அந்த வார்த்தை திரும்ப வாசிங்க. சங்கீதம் 41:11. என் சத்துரு என்மேல், அது கத்தந்தீங்களா? ஒருவேளை நான் என் எதிரியை மேற்கொள்ளாமல் இருந்தாலும், அது அர்த்தம் என்ன? மேற்கொள்ளாத நான் வெற்றி பெற்றேன்னு போடலை, ஆனால் நான் தோற்று போகலன்னு போட்டிருக்கு பாருங்க. மேற்கொள்ளாததினால் என் மேல் நமக்கு என்ன அறிவு வேண்டும்? இன்னைக்கு என் ஆண்டவருடைய அன்பு என் மேல் இருக்கிறது. அந்த அன்பு இருக்கிற வரைக்கும், ஒரு முறை நான் ஒரு ஊழியக்காரருக்கு, அவருக்கு அடிக்கடி பைபிள் சந்தேகம் வரும்போது எனக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. சில நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலே ஃபோன்லேயே டவுட் கேட்பாங்க. சில நேரத்தில் சொல்லுவார், அண்ணே நான் சண்டே பேசணும் அண்ணே சர்வீஸில், எனக்கு வசனம் சரியாக கிடைக்கல, அந்த கீ தாட் கிடைக்கலண்ணே, எனக்கு ஒரு வசனம் சொல்ல மாட்டீங்களா? நான் கர்த்தர் எனக்கு பேசுகிற வசனத்தை சொன்னால் என்ன பண்ணுவாங்களா? அது அப்படியே கொஞ்சம் மெசேஜாக அவுட்லைன் சொல்லுங்கண்ணே பாரு, அவுட்லைன் பாரு, கொஞ்சம் இன்லைன் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே பாரு. பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.25 மணி நேரம். ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுங்களா? 2-3 தடவை என்கிட்ட பேசும்போது அப்படியே பேசுவான், அண்ணே உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்கண்ணே, நான் பண்ணுறேண்ணே. ஒரு தடவை சொல்லும்போது நான் சொன்னேன், தம்பி நான் யாரையும் நம்பி வரல, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கேன் ஊழியத்துக்கு. அதனால் என்னுடைய தேவைகளுக்கு எந்த மனுஷன் நான் நோக்கி பார்க்குற பழக்கமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு பின்னாடி நின்று ஜெபிக்கிறேன் என் மனைவியை தவிர எனக்கு வேறு ஆள் கூட கிடையாது. அங்கங்கே போகும்போது நிறைய தேவ மதங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஒரு ப்ரேயர் டீம் என்கிட்ட அடிக்கடி ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், ஆனால் நீங்கள் ஓடுற ஓட்டத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஜெபிக்கிற ப்ரேயர் சப்போர்ட் உங்களுக்கு வேணும். ஆனால் நான் நம்புகிறேன் உங்களை போன்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அன்றைக்கி ஜெபிக்கிறாங்க. நான் சொல்லாமலே, நான் கேட்காமலே நிறைய பேர் ஜெபிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரே ₹1 நிரந்தரமாக காணிக்கோடு ஒரு ஆள் கூட கிடையாது. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் எந்த மனுஷனை நம்பி ஊழியத்துக்கு வரல. அப்படி இருந்தால் நான் அசோக்லேண்டே வேலை செய்திருப்பேன். இங்கே ஊழியத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைல்ல. எனக்கு பணம் வேணும்னா அங்கே வேலை செய்திருப்பேன். அதை விட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வந்தேன். அதனால் எனக்கு தெரியும் கர்த்தரை நம்பி வந்திருக்கேன். அது நான் இல்லைண்ணே, உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும் நான் பண்ணுறேன்னே. நான் சொன்னேன், கர்த்தர் செத்து போயிட்டாருன்னா உங்கள்கிட்ட கேட்குறேன்னு. ஹலோ, கர்த்தர் என்னைக்கு செத்து போகிறாரோ அன்னைக்கு நான் தம்பி எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கணும்னு கேட்பேன்னு. அவர் பார்த்தாரு. அப்போ அந்த மனுஷன் புத்தி வரணுமா? 2 தடவை 3வது தடவை அதையே சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பேசுகிறதே நிறுத்திட்டேன் விட்டேன். இது வரைக்கும் என் செல்ஃபோனில் ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு இருக்குது, மிஸ் காலில் எடுக்கவே மாட்டேன். ஏன் தெரியுங்களா? திரும்ப திரும்ப அடையே சொல்லும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என் பாவி மனசு என்ன பண்ணு லேசாக திரும்பி தான் அவர் சொன்னார்ல, ஒரு தடவை கேட்டு பார்த்தா என்னன்னு புத்தி கீழே போயிடும்ல, அது போகக்கூடாதுன்னு தான் டோட்டலாக கட் பண்ணி அனுப்பிட்டேன். கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நான் ஒருவேளை வெற்றி பெறாமல் போயிடலாம், ஆனால் கண்டிப்பாக தோற்று போக மாட்டோம். பிகாஸ் த லவ் ஆஃப் காட் இஸ் ஆன் மீ. அந்த அளவிட முடியாத தெரியும் உலக அன்புக்கு நீளம் அகலம், உலக அன்புக்கு என்ன உண்டு? நீளம் அகலம். ஆனால் கர்த்தருடைய அன்புக்கு ஒரு ஆழமும் இருக்குது. 4th dimensional love. தேவனுடைய அன்பு என்ன? ஆழம் காண முடியாத ஒரு அன்பு இருக்குது. ஒன்று அகலம், நீளம், உயரம், அடுத்து என்ன இருக்குது? ஆழமும் இருக்குது தேவனுடைய அன்புக்கு. உலக அன்புக்கு 3 தான், ஏன்னா மெட்டீரியல் ஆகும். ஆனால் கர்த்தருடைய அன்புக்கு தெரியும் தானே. எபேசியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க, முழிக்கிறத பார்த்தா எனக்கே வயிற்ற கலக்குது. என்ன நான் பொய் சொல்கிற மாதிரி என்ன அப்படி பார்க்குறீங்க? 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட அகலம், நீளம், ஆழம் 4 இருக்கா? உலகத்து அன்புக்கு 3 தான் இருக்கும், ஆழம் கிடையாது அந்த அன்புக்கு. ஆனால் கர்த்தருடைய அன்புக்கு என்ன இருக்குது? 4வது ஒரு 4th. அதாவது நாம் வாழுகிற உலகம் 3 dimensional வேர்ல்டு. நாம் பார்க்குறது பைபிள் பார்க்கணுன்னா 3 அளவு வேணும். ஒரு நீளம், ஒரு அகலம், ஒரு உயரம் எல்லாம் பார்க்க முடியாது.
ஆனால் கர்த்தருடைய அன்புக்கு ஒரு 4th டைமென்ஷன் இருக்குது, 4வது பரிமாணம். அதுக்கு என்ன தெரியுங்களா? எந்த ஆழத்துக்கும். ரோமர் 11:33 வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை வாசிக்க நாம் ஜெபிக்கலாம். ரோமர் 11:33. இந்த ஆவை இப்படி படித்தா அந்த ஆவுக்கே மதிப்பு இல்லாமல் போயிடும். இப்படியே படிப்பாங்க. ஓ அப்படி எங்கிட்ட மைக் இல்லைண்ணே அங்கிள், எங்கிட்ட மைக் இல்லை. நீங்கள் மைக் வச்சு பண்ணுறீங்க, மைக் இல்லைன்னா சத்தம் போடலாம். அப்படி போடலாம்ல. ஹலோ ஹலோ, வாலிபர்களும் சோர்ந்து இடறி விழுவார்கள், பெருசு இடறி விழாது. பிரைஸ் தி லார்ட். கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படி வாசிக்கணும்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வருது தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் வாசிக்க தம்பி. தெரியும், இப்போ இந்த வாசிக்க மாட்டேன்னு தெரியுமே, எனக்கு தெரியுமே. அந்த வார்த்தை திரும்பி வாசிக்கவே மாட்டீங்களே. வாசிக்க தம்பி. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம். கவனிச்சிங்களா? we can't fathom. அந்த அன்பின் ஆழத்தை என்ன செய்ய முடியாது? nobody can measure. அது அளக்கவே முடியாதுயா. உங்களுக்கு தெரியும், பணம் எது வரைக்கும் போகும், ஆனால் அவருடைய ஐஸ்வர்யம் பாதாளத்தை தாண்டி நரகத்தை போய் தூக்கி எடுத்து வந்துடுறாள். உலகத்தின் பணம் பாதாளம் வரைக்கும் தான் போகுமா? ஐயா, பாதாளம் தான். ஆனால் கர்த்தருடைய ஐஸ்வர்யம் தெரியுங்களா? அதோடைய ஆழத்தில் போய் நரகத்தை தாண்டி போய் hell deserving sinner also will be lifted up. ஏன் தெரியுங்களா? அந்த ஐஸ்வர்யத்துக்கு ஆழமே கிடையாது. அப்படின்னா என் மேலே நம்ம மேலே கர்த்தர் வைத்திருக்க அன்பு இருக்குது தெரியுங்களா? அதுக்கு 4 பரிமாணம். உலகத்தின் அன்பு எல்லாமே மெட்டீரியல், 3 பரிமாணம் தான். ஆனால் கர்த்தருடைய அன்புக்கு 4th dimension, that is the depth of God's love. அந்த அன்பு இருக்குது. அதுக்கு அத்தனை தெரியுங்களா? எந்த ஆழத்துக்கு ஒரு பாவி போனாலும் அதையும் தாண்டி போய் என்ன பண்ணும்? கர்த்தர் தூக்கி எடுக்கிற அந்த அன்பு அது நம்மள இருப்பதனால எதிரி நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆமென், ஆமென். சரி, முடிச்சிடலாம். நானும் முடிக்கிற ஒன்றே ட்ரை பண்ணுறேன். 11:45 ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியலை. ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். கர்த்தர் நம்மை தோக்க விட மாட்டார்ல, ஆனால் நமக்கு ஒரு அறிவு வேண்டும். கர்த்தர் என்ன தோற்க விட மாட்டார், ஆனால் எனக்கு என்ன வேண்டும்? ஒரு அறிவு. என்ன அறிவு தெரியுங்களா? ஆபேலுக்கு இல்லாத ஒரு அறிவு. ஆபேல் ஒரு வெற்றி உள்ள ஆராதனை பண்ணா தெரியுங்களா? பக்கத்திலே ஒரு காயின் கொல்லுகிறவன் எழும்புனதை அவர் கண்டுகொள்ளவே இல்லைல்ல. ஆமென். அவன் கண்டுகொள்ள கர்த்தர் அவனை மேற்கொள்ள விட மாட்டாரான். அடிபட்டு செத்தான்ல. காரணம் என்ன தெரியுங்களா? பக்கத்தில் ஒரு காயின் எழுந்து உட்பட அவன் கடைசி வரைக்கும் அறியவே இல்லை. அடுத்தது யாத்ரா 1ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு போனாங்க தெரியுங்களா? பெருகினார்கள். எந்த அளவுக்கு? அநேக லட்சங்கள் பெருகினாங்க தெரியுங்களா? ஆனால் பக்கத்தில் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழும்புனதை அவங்க கண்டுகொள்ளல. அந்த டிசர்னிங் இல்லாமல் போச்சுல்ல. 3வது எஸ்தர் ராஜ்யத்தை உயர்த்தினார். எஸ்தர் 2:17 சிங்காசனம் உட்கார வச்சான் அகஸ்தியர் ராஜா. 3:1 பார்த்தீங்கன்னா ஆமானையும் தூக்கி உட்கார வச்சான்ல, அது அவளுக்கு தெரியாமல் போச்சுல்ல. ஹலோ ஹலோ, இன்றைக்கி என்ன வேண்டும்? கர்த்தர் என்னை எதிரியை மேற்கொள்ள விடமாட்டார், ஆனால் எனக்கு என்ன வேண்டும்? த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங், பகுத்தறிகின்ற தன்மை வேண்டும். ஒரு காயின் எழும்புவான், கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பார்வோன் எழும்புவான், ஒரு ஆமான் எழும்புவான். எனக்கு என்ன இருக்கணும்? அந்த டிசர்னிங். நான் தோற்று போக மாட்டேன், ஆனால் எனக்கு ஒரு உணர்வு இருக்கணும்ல, எனக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கணும்ல. வெற்றி பெற்ற ஒரு ஆராதனைக்கு பின்புமா அடிபட்டு சாகணும், ஒரு பெருக்கத்துக்கு பின்புமா ஒரு அழிவு, ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பின்புமா ஒரு தோல்வி. பகல்வேளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மை தேவன் தோற்கப்போ விட மாட்டார், ஆனால் நமக்கு என்ன வேண்டும்? அதை உணர்கின்ற பகுத்தறிகின்ற தன்மை இல்லாவிட்டால் ஒரு காயின் எழும்பான், ஒரு பார்வோன் எழும்புவான், ஒரு ஆமான் எழும்புவான். இதை நீங்கள் நானும் மறந்து விடக்கூடாது. கண்ணில் மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். நீங்கள் செய்தி முடியலை, ஐ ஹவ் ஜஸ்ட் பிகன். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் தொடங்கி இருக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் தோற்று போவது கர்த்தர் திட்டம் அல்ல, எந்த எதிரி நம்ம மேற்கொள்வது கருதி திட்டம் அல்ல. ஆனால் நமக்கு என்ன வேண்டும்? அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங். அதை கேட்போம், ஆண்டவரே எனக்கு அந்த பகுத்தறிகிற தன்மையை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் என்னை தோற்க விட மாட்டீங்க, ஆனால் நான் தோற்று போகாமல் இருப்பதுக்கு எனக்கு என்ன வேண்டும்? எனக்கு அந்த கிருபையை தாங்க, எனக்கு அந்த பகுத்தறிவை தாங்க. ஒரு காயினை நான் இனம் கொண்டு கொள்ள வேண்டும், ஒரு பார்வோனை நான் இனம் கொண்டு கொள்ள வேண்டும், ஒரு ஆமானை நான் இனம் கொண்டு கொள்ள வேண்டும். அந்த கிருபையை கர்த்தரை கேட்போம், கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். நாம் ஜெபிப்போம். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord.
ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னார். ஆனால் ஹல்லேலூயா, அது நம்மை அதிகமாய் சிந்திக்க வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, தேவனுடைய அன்பு ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஜெயத்தை தருகிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கத்தும் ஜெயத்தை பெறுகிற ஜனங்களாகிய நாம எவ்வளவு விழிப்புணர்வுகளாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிப்பையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஹல்லேலூயா நமக்கு இந்த நாளிலே நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைகளுக்காய் நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு நம் மீது எவ்வளவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, எவ்வளவாய் இருக்கிறது. அமெரிக்கன் நம்மை மேற்கொள்ள ஹல்லேலூயா அவர் அனுமதிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுலின் தன்மை கொண்டே காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். எத்தனை ஆச்சரியமான அவருடைய அன்பு. ஹல்லேலூயா, எத்தனை ஆச்சரியமான அன்பு. ஹல்லேலூயா, பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருந்தால், அவரோடு கூட இருந்தால், ஹல்லேலூயா, சத்ரு நம்மை தொடுவதில்லை, நம்மை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஒருவேளை ஹல்லேலூயா பலவிதமான சாசின் ஹல்லேலூயா போராட்டங்களில் நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா கேள்வியோடு கூட அங்கலாய்ப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக நோக்கி கடந்து வந்திருக்கிறது. நீ தேவனுடைய அன்பில் நிலைத்திருப்பாயானா, கர்த்தருடைய அன்பு நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் போது, அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கும் போது இவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது, இவைகள் நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை தூரம் போன செய்ய காரியங்களை எல்லாவற்றையும் நாம் சரி செய்து கொள்வோம். அப்பா, உங்க அன்பு என் மேல இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, thank you Lord. உங்க அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, சத்ரு என் வாழ்விலே ஜெயத்தை எடுக்க முடியாது ஆண்டவரே. நான் தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற எனக்கு ஹல்லேலூயா வெற்றி உண்டு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது, எதுவும் என்னை அணுக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எச்சரிப்போடு கூட நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Give me the spirit of discerning, O Lord. ஒரு காயின் எழும்புவதை ஹல்லேலூயா நான் அறிந்து கொள்ள அப்பா எனக்கு விழிப்பை கொடுங்க அப்பா. ஒரு பார்வோடு எழும்புவதை நான் கண்டுகொள்ள ஹல்லேலூயா. ராமன் ஹல்லேலூயா எழும்புவதை நான் ஹல்லேலூயா அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. வெற்றியுள்ள ஒரு ஆராதனை ஹல்லேலூயா, ஒரு பெருக்கம், ஒரு தெரிந்து கொள்வதை கண்டு நான் உணர்ச்சி வசப்பட்டு விடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக ஹல்லேலூயா இருந்து உங்க அன்பிலே நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கரங்களை தட்டி இதை தேவனுடைய வெளிப்பாடுகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தைகளுக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை செலுத்துவோம். இந்த வெளிப்பாடுகளுக்கு மகிமை செலுத்துவோம். அப்பா, வார்த்தையின் வெளிப்பாடுகளுக்காக நன்றி. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. இந்த வார்த்தை எத்தனை மகிமை உள்ளது அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. நான் வெற்றி சிறந்தவனாய் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஓ, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை
வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது, அவளைக்கே மேற்கொள்ள முடியாது. ஹalleluya. குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஹோசன்னா பாடிடுவேன், நான் ஹோசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. மகிமை. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பிள்ளைக்காக நன்றி. உடைய வார்த்தையினால் ஹalleluya தகப்பனே, நீங்கள் கொடுத்த இந்த பலனுக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya, அந்த வெளிப்பாடுக்காக நன்றி தகப்பனே. உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya, thank you lord. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya ஹalleluya. உம்முடைய அன்பினாலே நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த பெரிய ஜெயத்திற்காய் நன்றி. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஹalleluya. தொடர்ந்து பெரிய காரியங்களை எங்களோட வாழ்க்கையில செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஆட்கள் யார்?